Hello everybody, hi. So welcome to Vedantu and now Shravanee ma'am. So எல்லாருமே class வந்தாச்சா? Is the audio video வந்து clear-ஆ இருக்கா? Okay. So can you smash the like button? இப்போ live-ல இருக்கிற எல்லாருமே வந்து like button-ஐ வந்து smash பண்ணிடுங்க. Also நம்ம channel வந்து நீங்க subscribe பண்ணல அப்படினா do subscribe. Okay. So if you haven't subscribed our channel அப்படினா கண்டிப்பா வந்து subscribe பண்ணிடுங்க. Okay. Clear? Done? Okay. So இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா chapter 11. Okay. So chapter 11ல இருக்கக்கூடிய top important reactions எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிவைஸ் பண்ண போறோம். ஓஹோ, chapter 12 அப்படினு சொல்லிட்டு லைவ்ல இருக்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து chapter 12 எங்களுக்கு வேண்டாம் அப்படினு சொல்லிட்டு வரலையோ, மாறி போயிடுச்சு. It was a mistake. Okay. So it's chapter 11. Okay. So chapter 12 kadayadra, it is chapter 11. Okay. Done? Okay. Seriya? Okay. So please do share the link with all of your friends. Nama vandu so that nama enna pannalam appadina class vandu nama start pannalam. Okay. It is not chapter 12. It is chapter 11. Okay. Done da. So இப்போ இந்த சாப்டர்ல நம்ம முக்கியமா படிக்க வேண்டிய one of the reaction வந்து என்னது அப்படினா நேமிங் ரியாக்ஷன்ஸ். ஓகே. ஸோ இந்த சாப்டரில் ஒரு நேமிங் ரியாக்ஷன்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஒரு நேமிங் ரியாக்ஷன் கூட நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் யூ நீட் டு ஸ்டடி. ஓகே. ஸோ தேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ இப்போ நான் நடத்தக்கூடிய ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸையும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டே வாங்க. சரியா? ஒரு நோட் போட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டே வாங்க அப்படின்னா எழுதிட்டே வாங்க. ஸோ தட் எக்ஸாம் அப்போ லாஸ்ட் மினிட்ல இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க செமையா பார்த்துட்டு போகலாம். ஓகே. ஸோ கேன் வி பிகின்? ஓகேடா. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஒவ்வொன்றும் நடத்த நீங்க வந்து என்ன பண்ணணும், நோட் பண்ணிட்டே இருக்கணும். சரியா? யூ நோட்டிங் இட் டவுன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். கிளியர்? ஓகே. டன். So let us start with the first reaction. ஒவ்வொரு ரியாக்ஷன் நம்ம வந்து பார்க்க போறோம். தயவு செய்து எல்லாருமே நோட் பண்ணிட்டே வாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் சாப்டர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிசரால் அண்ட் கிளைகால் உடைய ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்டா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளிசரால். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும், இந்த கிளிசரால் அப்படின்னா வந்து என்னது. ஓகே. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து என்னது அப்படின்னா we are going to study the dehydration of glycerol. Okay. Dehydration அப்படினாலே வந்து removal of water. கரெக்டா? dehydration அப்படினாலே வந்து என்னது, it is removal of water. இப்போ நான் water remove பண்ணனும்னா I have to use either H2SO4 இல்லனா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா KHSO4 நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே. நான் இப்போ வந்து கிளிசரால் உடைய கெமிக்கல் ஃபார்முலா என்னது? How many of you knows the formula of glycerol? நல்லா கவனிங்க. CH2OH and then CH2OH. ஓகே. ஸோ இதுதான் நம்ம கிளிசரால் உடைய ஃபார்முலா. ஸோ நான் இந்த கிளிசரால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் ரியாக்டிங் இட் வித் அ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அந்த டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் தான் KHSO4. யூ கேன் யூஸ் கான்சென்ட்ரேட்டட் KHSO4ம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட் H2SO4. ஓகே. சல்ஃபூரிக் ஆசிடும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. இப்போ the water gets removed. ஓகே. எப்படி இந்த வாட்டர் எனக்கு ரிமூவ் ஆகுது அப்படின்னா இங்க பாருங்க, OHம் இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து H2O-வா நமக்கு வெளியில போயிடுது. அண்ட் ஆல்சோ அனதர் மாலிக்யூல் ஆஃப் வாட்டர் எனக்கு எப்படி வெளில போகுது அப்படின்னா இங்க இருக்கிற ஆக்சிஜனும் இங்க இருக்கிற இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் சேர்ந்து H2O-வா நமக்கு வந்து வெளியில போகுது. ஓகே. ஸோ இங்க வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 molecules of water is getting removed. அப்போ 2 molecule of water வெளியில போயிடுச்சு அப்படின்னா எனக்கு மீதி இங்க என்ன இருக்கும், அப்படியே எழுதுங்க. CH2 இருக்கு and then CH இருக்கு and then இங்க பாத்தீங்கன்னா COH. அந்த COH தான் நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா CHO அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். இப்போ கார்பனை சுத்தி எப்பயுமே 4 பாண்ட் வந்து இருக்கணும். அப்பதான் அந்த கார்பன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டேபிளா வந்து இருக்கும். சரியா? ஸோ அப்படி கார்பனை சுத்தி 4 பாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்லயும் இல்ல செகண்ட் கார்பன்லயும் இல்ல. அதனால நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டபுள் பாண்ட் போட்டுக்கிறேன்.
சரியா? ஸோ நமக்கு இங்கே ப்ராடக்ட் என்ன கிடைச்சிருக்கு? ப்ரோப் 2 ஈனல் கிடைச்சிருக்கு. இதுக்கு பேர் தான் ஆக்ரோலீன். இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா ஆக்ரோலீன். சரியா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சூப்பர். அடுத்து நம்ம பார்க்க போற ரியாக்ஷன் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் நைட்ரேஷன் ஆஃப் ஃபீனால். அடுத்த ரியாக்ஷன் வந்து என்னது? நைட்ரேஷன் ஆஃப் ஃபீனால். ஃபீனாலுடைய நைட்ரேஷன் கான்செப்ட் வைஸ் நான் கண்டிப்பா டீச் பண்றேன். தாமோதரன் ஃபர்ஸ்ட் சாப்டர் டீச் பண்ணிட்டேன், சிக்ஸ்த் சாப்டர் டீச் பண்ணிட்டேன், 11th சாப்டர் டீச் பண்ணிட்டேன். இது மூணுத்தையும் கம்ப்ளீட்டா நீங்க பார்த்துட்டீங்களா? பிகாஸ் நான் உங்களை வந்து சாட் செக்ஷன்ல பார்த்ததில்ல, நீங்க மேபி ரெக்கார்டிங் பாக்குறீங்களோ. இது மூணுத்தையும் கம்ப்ளீட்டா பார்த்துட்டீங்களா? ஓகே. ஸோ நைட்ரேஷன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? NO2 குரூப் இருக்கு இல்லையா, NO2 குரூப்பை போயிட்டு சப்ஸ்டியூட் பண்றதுக்கு பேர் தான் we call it as நைட்ரேஷன். இப்போ நான் நைட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன வேணும்? ஐ நீட் அ நைட்ரேட்டிங் மிக்சர். அந்த நைட்ரேட்டிங் மிக்சர் தான் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் HNO3யும் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் H2SO4 சல்ஃபூரிக் ஆசிட். ஸோ நைட்ரேட்டிங் மிக்சர் அப்படிங்கிறது தான் இந்த கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் தென் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட். ஓகே, ஸோ நான் இப்போ யாரை நைட்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா ஃபீனாலை தான் நைட்ரேஷன் பண்ணுறேன். ஓகே, ஸோ வி ஹாவ் ஃபீனால் ஹியர் C6H5OH வந்து நமக்கு ஃபீனால் இருக்கு. ஸோ ஃபீனாலை when I nitrate with the help of concentrated nitric acid and sulfuric acid at the temperature of 298 Kelvin அப்படின்னா எனக்கு இந்த ஃபீனால்ல 3 பொசிஷன்ல எனக்கு இந்த NO2 குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆக போகுது. ஓகே, ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து பொசிஷன்ல விச் இஸ் ஆர்த்தோ பொசிஷன்ல, இன்னொரு ஒரு ஆர்த்தோ பொசிஷன்ல அண்ட் தென் இன் பேரா பொசிஷன் ஆப்போசிட். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்பர் பண்ண போறோம். 3 NO2 குரூப் நமக்கு போயிட்டு சப்ஸ்டியூட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் 1 2 3 4 5 6. அப்ப 2ல 4ல 6ல 2 4 6 3 நைட்ரோ குரூப் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. ஸ்ரீநிதி அந்த மாதிரி சாப்டர் 2 அண்ட் ஆல் சாப்டர் கான்செப்ட் கண்டிப்பாடா, கண்டிப்பா டெஃபினட்டா நான் பண்றேன் தாமோதரன். ட்ரை நைட்ரோ ஃபீனால் நமக்கு வந்து என்ன கிடைக்குது? ட்ரை நைட்ரோ ஃபீனால் வந்து ப்ராடக்டா கிடைக்குது. இந்த ட்ரை நைட்ரோ ஃபீனால் தான் வந்து என்னது அப்படின்னா we call that as picric acid. ஓகே, அதை தான் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா we call that as picric acid. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ரியாக்ஷன்ஸுமே ரொம்ப 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 முக்கியம். ஓகே, இது ரெண்டுமே நீங்கள் விட்டுட்டு போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன். இப்போ நைட்ரேஷன் ஆஃப் ஃபீனால் பார்த்தோம் இல்லையா? நவ் we are going to study நைட்ரேஷன் ஆஃப் கிளிசரால். கிளிசரால்ல எத்தனை OH சாட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நைட்ரேஷன் ஆஃப் கிளிசரால். ஓகே, ஸோ நைட்ரேஷன் ஆஃப் கிளிசரால். ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கடா. ஸோ இந்த கிளிசராலை வந்து நம்ம வந்து என்னது 3 OH குரூப். வெரி குட். ஸோ CH2OH CH OH CH2OH கரெக்டா? ஓகே, just a minute, I'll grab water and be back. Yes, okay. So வந்து பாத்தீங்க அப்படின்னா we have taken glycerol here. Okay, so இந்த glycerol வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம்? We are taking CH2OH, CHOH and then CH2OH. Clear? So இப்போ நான் இதை வந்து concentration பண்ணணும் அப்படின்னா I need the concentration கான nitric acid and then sulfuric acid நமக்கு வேணும் இல்லையா? So அந்த nitric acid தான் HNO3 அதான் நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா HONO2 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ 3 molecules of nitric acid நம்ம எடுத்துக்கிறோம்டா. அந்த HNO3 தான் நான் எப்படி எழுதிக்கிறேன்?
HONO2 அப்படி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த நைட்ரிக் ஆசிட் நமக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கான்சென்ட்ரேட்டடாக இருக்கு. At the same time, I am taking concentrated sulfuric acid too, H2SO4. Concentrated sulfuric acid நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா எடுத்துக்கிறேன். Clear-ஆ? Okay? Is that clear for each and every one of you? Is that clear for each and every one of you? Very good. So இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படிங்கறத நல்லா கவனிங்க. So here இந்த HOH சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளில போய்டும். அதே மாதிரி இந்த HOH சேர்ந்து நமக்கு இங்க அப்படியே நமக்கு வாட்டரா வெளியில போகுது. Okay, so இந்த மாதிரி எனக்கு 3 molecules of water is getting removed. 3 molecules of water is getting removed. அப்போ நல்லா கவனிங்க, CH2ONO2 அப்படியே ஜாயின் பண்ணி எழுதிடலாம் மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே. Okay, and then CHONO2 CHONO2 and then again இங்கேயும் CH2ONO2. Okay, நமக்கு இங்க என்ன கிடைக்குது 1, 2, 3 ட்ரைநைட்ராக்சி புரோபேன் வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைக்குது. ஓகே, சோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராச்சும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? ஏன்? why? I need to know the reason. ஏன்னா வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு காட்டுது. Okay, done. So let's continue again back. So பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்க 1, 2, 3 ட்ரைநைட்ராக்சி புரோபேன் வந்து ப்ராடக்ட்டா கிடைக்குது. ஓகே, so 1, 2, 3 ட்ரைநைட்ராக்சி புரோபேன் ட்ரைநைட்ராக்சி வந்து நமக்கு இதுல ப்ராடக்ட்டா கிடைக்குது. சரியா? ஓகே, so next is நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we are going to take glycol. Okay, so what is this glycol? Glycol உடைய dehydration reaction தான் நம்ம வந்து பார்க்க போறோம். Okay, so next is dehydration of glycol. Okay, so இங்க glycol வந்து நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2 OH groups வந்து இருக்கும். CH2OH CHOH and then CH2OH ரெண்டு OH group இருக்கிறதா நம்ம வந்து glycol அப்படின்னு சொல்றோம். 3 இருந்துச்சுன்னா we call it as glycerol. நம்ம இப்ப பார்க்கிறது எல்லாமே 2 mark and 3 mark questions தான். ஓகே, so இந்த glycol நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா I am reacting it at the temperature of 773 Kelvin. ஓகே, நான் என்ன பண்றேன் 773 Kelvinல நான் வந்து glycol வந்து ஹீட் பண்றேன். ஓகே, ஹீட்டிங்க்கு தான் இந்த ஹீட்டிங் சிம்பல் நம்ம வந்து போடுறோம். சோ அப்ப என்ன ஆகும்? வாட்டர் ரிமூவ் ஆகும். இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற OHம் சேர்ந்து it will get removed as water. வாட்டரா நமக்கு அது வந்து வெளியில போய்டும். அப்போ எனக்கு மீதி என்னடா இருக்கும்? என்ன இருக்கும்? CH2 இருக்கும் and then here again ஒரு CH2 இருக்கும், ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்கும். சோ அந்த ஆக்சிஜனை ரெண்டு பேருக்கும் சேர்த்து பாண்ட் போட்டுருங்க. சரியா? சோ அப்போ நமக்கு வந்து ப்ராடக்ட் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா we call that as, இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கு, அதுதான் ஆக்சிரேன். ஓகே, அந்த ப்ராடக்ட் உடைய ஸ்பெஷல் நேம் தான் என்னது? ஆக்சிரேன். சரியா? இதோட IUPAC nomenclature என்னது? 1, 2 epoxy ethane. இதோட IUPAC nomenclature எழுது 1, 2 epoxy ethane. 1, 2 epoxy ethane is the IUPAC nomenclature. Clear-ஆ? Okay, very good. So dehydration of glycol நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ அதே glycol நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா I am reacting it with anhydrous zinc chloride அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கன்வர்ஷன்ஸ், முக்கியமாக கம்பல்சரி கன்வர்ஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த கம்பல்சரி கன்வர்ஷன். ஸோ இப்போ நான் நடத்துறதுல வந்து ஒன்று கூட விடாமல் தயவுசெய்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ்க்காக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ டோன்ட் மிஸ் இட். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஒரு புதிய சீரீஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அது வந்து என்னது அப்படின்னா ஃபார் த நீட் அண்ட் ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ். எத்தனை பேர் அதை பார்த்தீங்க? எத்தனை பேருக்கு தெரியும்
சாட்ல சொல்ல முடியுமா? how many of you knows that? இன்னிலேந்து வந்து நம்ம டெய்லி நீட் அண்ட் ஜேஇக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ தட் நம்ம நீட்லேயும் வின் பண்ணலாம், ஜேஇலையும் வின் பண்ணலாம். ஆல்சோ இட் வில் ஹெல்ப் யூ வித் த ஸ்டேட் போர்ட் ப்ரிப்பரேஷன் ஆல்சோ. ஸோ ஸ்டேட் போர்ட் எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் இதை வச்சு என்ன பண்ணலாம், சூப்பராக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் இந்த சீரீஸை டெய்லி ஃபாலோ பண்ணுறது. பிகாஸ் உங்களுக்காக தான் டெய்லி வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸை ஈஸியாக, அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்ஸே தெரியாட்டியும் பரவாயில்ல, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ப்ராப்ளம்ஸ். அந்த அளவுக்கு வந்து பேசிக்ஸு, கான்செப்ட்ஸு, ப்ராப்ளம் சால்விங் ட்ரிக்கு, ஒவ்வொரு கொஸ்டினையும் பார்த்த உடனே நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கான ட்ரிக்கு எல்லாத்தையுமே அதில் வந்து கிளியராக சொல்லி கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ மறக்காமல் அதை வந்து பார்த்துருங்க. நம்ம சேனலில் வீடியோ செக்ஷனில் ஃபஸ்ட்டே இருக்குது பாருங்கள். ஸோ டெய்லி உங்களுக்கு நீட்டுக்கும் ஜேஇக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஓகே, ஸோ டோன்ட் மிஸ் இட் ஈவன் ஃபார் ஒன் டே. கிளியர்? ஓகே, டன். சரியா? வாங்கப்பா நம்ம அடுத்ததுக்கு போகலாம். ஸோ டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளைகால் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, we are taking the same glycol. PDF அப்டேட் பண்ணுறேன்டா, கவலைப்படாதீங்க. ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா we are taking CH2OH and CH2OH. ஸோ நம்ம இந்த கிளைகாலை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, I am reacting it with anhydrous. anhydrousனா no water, no moisture, dry அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, ஸோ கவனிச்சிங்கன்னா anhydrous AlCl3, anhydrous அலுமினியம் குளோரைட் கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணுறேன். அப்போது இந்த ஹெச்சும் ஓஹெச்சும் சேர்ந்து எனக்கு வாட்டராக வெளியில் போயிடும். ஹெச்சும் ஓஹெச்சும் சேர்ந்து எனக்கு வாட்டராக it will get removed. when this gets removed as a water அப்படின்னா எனக்கு மீதி என்ன மட்டும் தான் இருக்கும் அப்படின்னா, I'll be having CH2 இருக்கா, we have CH2 here. சாரி, இங்கே வந்து ஆக்சுவலி இந்த வாட்டர் மாலிக்யூல் எப்படி தெரியுமா நமக்கு வந்து ரிமூவ் ஆகி இருக்கு, நாட் லைக் திஸ். இங்கே யூ கேன் சி இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் ஓ அண்ட் தென் இதில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன் இப்படி தான் எனக்கு வெளியில் போயிருக்கு இந்த வாட்டர் மாலிக்யூல். ராங். எஸ் ஷண்முகம், இப்போ கரெக்டா? எஸ். ஸோ இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் இந்த OHும் சேர்ந்து தான் நமக்கு வாட்டராக வெளியில் போயிருக்கு. அப்போது எனக்கு இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும், CH2 இருக்குது அண்ட் தென் we have கீழே CHOH இருக்குது. ஓகே, நான் இந்த CHOH எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா பாண்ட் போட்டு எழுதிக்கிறேன், CHOH. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ கார்பனை சுற்றி எனக்கு எப்பயுமே 4 பாண்ட் இருக்கணும். இங்கே ஒரு பாண்ட் குறையுது. ஸோ இப்போ டபுள் பாண்ட் போட்டோம்னா கார்பனுடைய வேலன்சி நமக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, தேர் happens tautomerization. tautomerization அப்படிங்கிறது வந்து ஒரு ஐசோமெரிசம் உடைய ஒரு டைப். வாட் இஸ் tautomerization? யாருக்கெல்லாம் தெரியும்? சாட்ல சொல்ல முடியுமா? யாருக்கெல்லாம் தெரியும்பா? சாட்ல சொல்றீங்களா? tautomerization. tautomerization-னா என்னது? Can you let me know in the chat section? anhydrous zinc chloride வந்து இங்க பாத்தீங்கன்னா நமக்கு அது வந்து ஒரு கேட்டலிஸ்டா வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, for the dehydration reaction. ஓகே, இதில் வந்து we are also using, இதில் நம்ம அங்கே மென்ஷன் பண்ணாட்டியுமே we are also using dilute H2SO4, dilute sulfuric acid யூஸ் பண்ணுறோம். அப்போ தான் என்ன ஆகும், டெஃபினெட்லி I will give PDF. ஓகே, இந்த இதுக்கு PDF இருந்தால் தான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து நமக்கு நடக்கும். ஓகே, ஸோ இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஓகே, and then இந்த ஹைட்ரஜன் எனக்கு அங்க ஷிஃப்ட் ஆயிடும். ஓகே, ஸோ புரோட்டான் டிரான்ஸ்ஃபர். கரெக்ட் இப்ராஹிம், நமக்கு ஹைட்ரஜன் வந்து நமக்கு ரீலொகேட் ஆகும். ஹைட்ரஜனை தான் புரோட்டான் அப்படின்னு சொல்றோம். ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா we get மேலே CH3 அப்படின்னு கிடைக்கும் அண்ட் தென் பாட்டம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா CHO ஆல்டிஹைடு. கரெக்டா? ஸோ we have got எத்தனால். ஓகே, நமக்கு ப்ராடக்ட்ல என்ன கிடைச்சிருக்கு, எத்தனால். எத்தனால் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைச்சிருக்கு. ஓகே, சூப்பர். ஸோ அடுத்த ரியாக்ஷன் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, we are going to study the reactions of phenol. reduction of phenol தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, which is catalytic reduction. அதாவது நம்ம வந்து ஒரு
கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணி ஓகே ஒரு கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா கெட்டாலிட்டிக் ஹைட்ரோஜினேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கெட்டாலிட்டிக் ரிடக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே ஆஃப் வாட் ஆஃப் ஃபீனால். ஃபீனாலை நம்ம கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் டேக்கிங் ஃபீனால் ஹியர். ஓகே C6H5OH. ஓகே ஐ ஆம் டேக்கிங் ஃபீனால் ஹியர். ஸோ ஃபீனாலை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹைட்ரஜனை நான் அதில் வந்து ஆட் பண்ணுறேன். இதோ பாருங்க 3 molecules ஆஃப் ஹைட்ரஜன் which I am taking. ஓகே இங்கே கேட்டலிஸ்ட் வந்து யாரு அப்படின்னா ஜிங்க் தான் இங்கே இருக்க நிக்கல் தான் இங்கே இருக்கக்கூடிய கேட்டலிஸ்ட். ஓகே நிக்கல் தான் இங்கே இருக்கக்கூடிய கேட்டலிஸ்ட். இதில் நீங்கள் வந்து கேட்குறீங்க மேம் ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடா ஜிங்க் குளோரைடா என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். உங்கள் புக்கில் ஜிங்க் குளோரைட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ நம்ம ஜிங்க் குளோரைடே எடுத்துக்கலாம். பட் யூ கேன் யூஸ் அலுமினியம் குளோரைட் ஆல்சோ. அமிர்த கணேசன் ஓகேவா. எல்லா ஸ்டூடெண்ட் என்ன மேம் சடனாக லைவ் வந்துட்டீங்க, ஏண்டா சடனாக லைவ் வந்துட்டீங்கன்னா புரியல. எவ்ரிடே வி ஆர் கம்மிங் லைவ் ரைட். ஓகே டன் 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 கவனிங்க எவ்ரிபடி. ஸோ நமக்கு வந்து என்ன ஆகுது we are getting ethanol as the product. ஓகே அடுத்து இதில் வந்து நம்ம நிக்கல் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். 160 டிகிரி செல்சியஸில் நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இந்த டபுள் பாண்ட்லாம் நமக்கு ரெடியூஸ் ஆகிடுது. ஸோ ஃபீனால்குள்ள வில் பி ஹேவிங் ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் ரைட். ஸோ அந்த ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகிடும். விச் மீன்ஸ் நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா we will be getting just சைக்ளோஹெக்சேன் தான் நமக்கு கிடைக்க போகுது. ஓகே ஸோ வில் பி கெட்டிங் ஃபீனாலை நம்ம வந்து என்னவா மாற்றிட்டோம். ஸோ ஃபீனாலை we have converted to cyclohexanol. ஸோ ஃபீனாலை என்னவா மாற்றிட்டோம் சைக்ளோஹெக்சனாலாக மாற்றிட்டோம். எஸ் யூ கேன் யூஸ் பிளாட்டினம் பெல்லேடியம் யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஓகே வெரி குட். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாலின் ரியாக்ஷன். அதாவது ஃபினாப்தலீன் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய தாலின் ரியாக்ஷன். ஓகே ஸோ இதுவும் இந்த பர்டிகுலர் சாப்டரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரியாக்ஷன் ரைட். ஸோ இந்த தாலின் ரியாக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் டேக்கிங் 2 molecules ஆஃப் ஃபீனால். நல்லா கவனிங்க 2 molecule ஆஃப் ஃபீனால் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் OH and then இன்னொரு molecule ஆஃப் ஃபீனால் OH. ஓகே ஸோ நான் இந்த ஃபீனாலை எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து எழுதிக்கிறேன் சரியா. ஃபஸ்ட்டு இப்படி இந்த மாதிரி நல்லா கவனிங்க ஃபீனால் இப்படி நான் வந்து வரைஞ்சிக்கலாம் இல்லையா. ஓகே ஸோ இது ஒரு ஃபீனால் அண்ட் தென் இன்னொரு ஒரு ஃபீனால். ஏன் மேம் இப்படி வரைகிறீங்க அப்படின்னா அப்போது நான் உங்களுக்கு இந்த ரியாக்ஷனை சொல்லித்தரது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஐ ஹவ் டேக்கன் 2 molecules ஆஃப் ஃபீனால் ஹியர். ஸோ இந்த ஃபீனாலை நான் யார் கூட வந்து ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்னா தாலிக் ஆன்ஹைட்ரேட் கூட ரியாக்ட் பண்ணுறேன். தாலிக் ஆன்ஹைட்ரேட் எப்படி மேம் வரைகிறது ஈஸியாக கவனிங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு பென்சீன் ரிங்கை நான் வரைஞ்சிப்பேன். ஸோ இந்த பென்சீன் ரிங்கில் ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்டை போட்டுக்கோங்க. பென்சீன் ரிங்கில் வந்து 6 கார்பன். அடுத்து வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பென்டகன் வரைஞ்சிக்க போகிறேன். பென்டகனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 5 கார்பன் தான் இருக்க போகுது. ஓகே அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். இப்போது இந்த கார்பன் இருக்க வேண்டிய இடத்துல ஆக்சிஜனா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆக்சிஜன், இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஆக்சிஜன் வந்து இருக்க போகுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபீனாலில் பேரா பொசிஷனில் ஹைட்ரஜன் இருக்கும் கரெக்டாக, பேரா பொசிஷனில் ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ அந்த 2 ஹைட்ரஜனும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து they get removed as water. ஏன்னா I am treating this reaction in presence of concentrated sulfuric acid. I am treating this reaction in presence of concentrated H2SO4 கூட நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரியாக்ஷனை வந்து நான் ரியாக்ட் பண்ணுறேன். Is that clear for you? Is that clear for each and every one of you? Okay. ஸோ அப்போது எனக்கு வந்து ப்ராடக்டில் வந்து எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஐ எம் கெட்டிங் ஃபினாப்தலீன். ஸோ ஃபினாப்தலீன் வந்து எப்படி கிடைக்கும், இந்த தாலிக் ஆன்ஹைட்ரேட்டை ஃபஸ்ட்டு நான் ப்ராப்பராக எழுதிக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும் ஒரு பென்சீன் ரிங்கை வரைஞ்சிக்கணும். பென்சீன் ரிங்கில் ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் வந்து நம்ம கரெக்டாக போட்டுக்கணும்.
அதுக்கப்புறமா அதுலேருந்து நான் வந்து ஒரு பென்டகன்ல ஆக்சிஜன் இருக்கிற மாதிரி பென்டகன். இப்போ இந்த இடத்துல இந்த டபுள் பாண்டட் ஓ இருக்கு. இங்கே தான் அந்த ஆக்சிஜன் போயிடுச்சு, அதுக்கு பதிலாக 2 ஃபீனால் வந்து ஜாயின் ஆக போகுது இல்லையா? ஸோ அந்த 2 ஃபீனாலை நான் இங்கே வரைஞ்சிட்டா முடிஞ்சு போச்சு. we have got the product. ஓகே, இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ப்ராடக்ட் பேர் தான் ஃபினாப்தலீன். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ப்ராடக்ட் பேர் தான் வந்து என்னது? it is called as the phenol. phenolphthalein spelling ரொம்ப ஈஸிடா. phenol இருக்கு இல்லையா? ஸோ ஃபீனாலை கரெக்டாக வந்து நீங்கள் எழுதிருங்க. PHENOL தாலீன். ஓகே, தாலீனில் பார்த்தீங்கன்னா தா ஸ்பெல்லிங் என்ன? THE. இப்போ இதில் ஃபீனாலில் இருக்கிற PH வந்து இங்கே சைலண்ட். ஸோ ஒரு PH போட்டுக்கோ. இந்த PH வந்து சைலண்ட். தாலீன் LEIN அவ்வளோதான். இதுதான் ஃபினாப்தலீனுடைய ஸ்பெல்லிங். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஃபினாப்தலீனுடைய ஸ்பெல்லிங். ஓகே, ஸோ இஸ் தட் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? எல்லாருக்கும் இது கிளியரா? அடுத்தது போலாமா? யாருக்கெல்லாம் இது வரைக்கும் பார்த்தது பக்கா கிளியர்? மேம் இது வரைக்கும் எனக்கு பார்த்தது வந்து ரொம்ப ரொம்ப கிளியர். லைக் பட்டனை ஸ்மாஷ் செய்தாச்சா? நம்ம அடுத்த ரியாக்ஷன்ஸ் போகலாம் அப்படின்னா let me know in the chat section if the reaction is clear for you, if the reaction is clear for each and every one of you. Okay, done. Next reaction வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா preparation of glycol உடைய reaction. Preparation of glycol. Okay, so next reaction is preparation of glycol. So glycol நான் எப்படி prepare பண்ண போறேன் அப்படின்னா I am going to take ethene. Okay, கவனிங்க, CH2 double bond CH2. class ஆரம்பிச்சு எவ்வளோ நேரம் ஆச்சு? Can we drink some water now? Everybody? இப்பெல்லாம் வந்து இல்லை, நீங்கள் ப்ராப்பராக வந்து அந்த மிஷன் வாட்டர் ஃபாலோவே பண்ண மாட்டீங்க. நான் என்ன சொன்னேன், நம்ம கிளாஸஸில் every 20 minutes we have to drink water சொன்னேன் இல்லையா? Okay, 𝑇மினல் பேட்ச். I am ராகேஷ் from 𝑇மினல் பேட்ச். 𝑇மினல் பேட்ச் பசங்களா இங்க என்ன பண்றீங்க? 𝑇மினல் பேட்ச் பசங்களுக்கு இப்போ பிசிக்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கு. யாரெல்லாம் 𝑇மினல் பேட்ச் பசங்க இங்க இருக்கீங்க சாட்ல? 𝑇மினல் சாட்ல சொல்லுங்க. யாரெல்லாம் 𝑇மினல் பேட்ச் இங்க இருக்கீங்க? 𝑇மினல் சாட்ல போடுங்க. யாரும் இல்ல. ஓகே, பட் 𝑇மினல் பேட்ச் பசங்களா உங்களுக்கு வந்து பெய்டு பேட்ச் இருக்கு இல்லையா? யூ கேன் கோ தேர். ஓகே, அக்ஷய லக்ஷன்யா ஐ எம் ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட். வாங்க வாங்க கிளாஸ்க்கு வாங்க. அட்டெண்டிங் போத். ஓகேடா, இப்போ பிசிக்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கு. தயவு செய்து பெய்டு பேட்சை அங்கே போயிட்டு அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, இல்லை ஃபிசிக்ஸ் சார் சொல்லி கொடுக்குறத நீங்கள் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க மேம், எனக்கு அது ஆல்ரெடி நல்லா தெரியும் அப்படின்னா மட்டும் என்ன பண்ணுங்க, நீங்கள் இந்த கிளாஸ் வாங்க. சரியா? மற்றபடி யூ கேன் கோ தேர் அண்ட் தென் அட்டென்ட். இஸ் தட் கிளியர் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ? பக்கா கிளியர்? ஓகே, சரிப்பா வாங்கப்பா. ஸோ நம்ம வந்து இங்கே என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஐ எம் டேக்கிங் ஈத்தீன் ஹியர். ஸோ நான் இந்த ஈத்தீனை நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ ஆம் ரியாக்டிங் இட் வித் வாட் தெரியுமா? இந்த ஈத்தீனை நம்ம வந்து எது கூட ரியாக்ட் பண்ணுறோம் சொல்லுங்க, கெஸ் பண்ணுங்க. எக்ஸாமில் கொஷின் வரும் உங்களுக்கு, கம்பல்சரியில் வரும். வாட் வில் யூ டூ? எக்ஸாமில் கம்பல்சரியில் when you get this question what will you do? Yes? Okay, so I am going to react it with Bayer's reagent. ரொம்ப ரொம்ப முக்கியம்டா இந்த ரியாக்ஷன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் திஸ் Bayer's reagent? ரொம்ப 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 முக்கியம். ஓகே, Bayer's reagent அப்படின்னா என்ன? இந்த கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு. Bayer's reagent. ஓகே, ஸோ இந்த Bayer's reagent பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். Bayer's reagent வந்து என்னது? அது வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அது வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, டி அது வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have to take cold dilute alkaline potassium permanganate. ஓகே, ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா cold dilute alkaline KMnO4.
KMNO4. Okay, so cold dilute alkaline KMNO4. இதுதான் நம்மளுடைய potassium permanganate. இதுதான் நம்மளுடைய Bayer's reagent. So alkene அதாவது ஒரு ஈத்தீனை எடுத்து நீங்க Bayer's reagent கூட ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஒரு OH group இங்க ஒரு OH group போயிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க ஆட் பண்ண போறீங்க. அப்போ உங்களுக்கு இங்க என்ன ப்ராடக்ட் கிடைக்க போகுது across the double bond you will be getting CH2OH. CH2OH. You have got glycol as the product. Easy. So ethane 1,2 diol glycol வந்து இதுல உங்களுக்கு ப்ராடக்ட்டா கிடைச்சிருச்சு. புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இது வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் glycol. இதே மாதிரி நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we are going to learn the preparation of glycerol. ஓகே, நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா glycerol உடைய preparation தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த glycerol நான் எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னா ஒரு லாங் செயின் ஃபேட்டி ஆசிட். அந்த லாங் செயின் ஃபேட்டி ஆசிட் வந்து என்னது அப்படின்னா it is glyceryl palmitate. ஓகே, என்னது அப்படின்னா it is glyceryl palmitate. ஓகே, ஸோ glyceryl palmitate தான் வந்து நம்மளுடைய glyceryl palmitate தான் நம்மளுடைய glycerol. ஓகே, ஸோ CH2O இதை ஈஸியா எழுதுறதுக்கு I'll tell you. ஓகே, இதை ஈஸியா எழுதுறதுக்கு I'll tell you. ஓகே, ஒன்லி ரெக்கார்டட் வீடியோ. எதுக்குடா ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்டிங் லைவா? இது வரைக்கும் ரெக்கார்டட் தான் பார்த்துருக்கீங்களா? பரவாயில்ல மோனிகா சுப்ரமணி, இனிமே ப்ராப்பரா கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க சரியா? ஓகே, ஸோ CH2O CHO and then CH2O. clear? and இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா you have to write CO. ஓகே, மூணுத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு போட்டுக்கோங்க. இந்த கிளிசரால்ல ஹைட்ரஜனை மட்டும் விட்டுட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கைடா எங்க கைக்கு இன்னும் லான்ச் ஆகல, அதுக்கப்புறம் தான் நாங்க உங்க கைக்கு லான்ச் பண்ண முடியும் சரியா? ஓகேடா. ஸோ CO போட்டுக்கோங்க. and then you have to write CH2 14 times. ஓகே, CH2 வந்து நமக்கு 14 times இருக்க போகுது. ஸோ CH2 வந்து நமக்கு 14 times. CH2 14 times. clear? with CH3. மூணுத்துலயுமே நமக்கு இப்போ மித்தைல் குரூப் இருக்க போகுது. CH3. clear-ஆ? I am going to react it with a base. அது என்னது? சோடியம் ஹைட்ராக்சைடு கூட நான் வந்து ரியாக்ட் பண்ண போறேன். இது சாப்போனிஃபிகேஷன் இல்லடா சரியா? ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH கூட நான் வந்து ரியாக்ட் பண்ண போறேன். I am going to react it with sodium hydroxide. NaOH கூட நான் வந்து ரியாக்ட் பண்ண போறேன். ஸோ 3 molecules of sodium hydroxide எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த குரூப்பும் NaOவும் சேர்ந்து மொத்தமா வெளியில போயிடுவாங்க. அப்போ எனக்கு இங்க ஒயிட் கலர்ல மீதி என்ன மட்டும் தான் இருக்கு? I have CH2O and H. I have CHO and H. And then I have CH2O and H. கரெக்ட்டா? ஸோ இப்போ நான் இதை வந்து இந்த மொத்த கும்பலை நான் வந்து ஹீட் பண்றப்போ what will I get? நான் வந்து என்ன ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் so that நான் போர்டை மறைக்க மாட்டேன். அப்போ எனக்கு மீதி என்ன மட்டும் தான் இருக்கும்? I'll be having CH2OH. okay, CHOH and then CH2OH. okay, clear? நெக்ஸ்ட் நமக்கு வந்து இப்போ ப்ராடக்ட்ல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய கிளிசரால் ப்ராடக்டா கிடைச்சிருச்சு. மீதி இந்த பிங்க் கலர்ல நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா மேம், அது என்னது அப்படின்னா ரைட். ஸோ இங்க நல்லா கவனிங்க, பிங்க் கலர்ல இருக்கிறத மட்டும் நம்ம எழுதுவோமா? 3 times இருக்கு. ஸோ 3 moles ஆஃப் இங்க என்னடா இருக்கு? NaO இருக்கா? ஸோ NaO அண்ட் இங்க என்ன இருக்கு? CO CH2 14 times and then CH3. ஸோ இது வந்து நமக்கு 3 times இருக்கு. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா நம்மளுடைய சோடியம் பால்மிட்டேட். இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் என்னது?
sodium palmitate. Okay, so this product's name is sodium palmitate. Clear? Okay, so we have got glycerol as the product. Okay, so நம்ம glycerol palmitate எடுத்துக்கிட்டு அதுல இருந்து நம்ம glycerol prepare பண்றோம். எத்தனை பேருக்கு இது clear-ஆ புரிஞ்சுது? Can you let me know in the chat section? யாருக்கெல்லாம் பக்கா clear? யாருக்கெல்லாம் பக்கா clear-டா? Okay, நம்ம அப்ப அடுத்த reaction போலாமா? Can we go to the next reaction? Okay, so அடுத்த reaction வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்கஹால் கூட நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பண்ணா என்ன ஆகும்? ஓகே, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ஆஃப் ஆல்கஹால் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ரைட்? ஸோ நான் இப்போ ஒரு ஆல்கஹால் எடுத்துக்க போறேன். ஐ எம் கோயிங் டு டேக் எத்தனால் as the reactant. CH3 CH2OH. ஓகே, ஐ எம் கோயிங் டு டேக் எத்தனால். மூட்டைப்பூச்சி வந்ததென்றால் அவர்கள் நசுக்கப்படும். மூட்டைப்பூச்சி will be blocked. You don't understand why. Okay, this is a education channel and ஒரு சில பேருக்கு துளியும் கொஞ்சமும் அறிவு எதுவுமே வந்து இல்லை. Okay, so that's why they are coming and posting some rubbish message. இந்த மாதிரி லிங்க் எல்லாம் யாராவது அமைச்சு வந்து நீங்க ஜாயின் பண்ணுங்க அப்படி சொன்னாங்கன்னா don't join, for God's sake. They'll hack your channel, they'll hack your phone. ஓகே, அவ்வளோதான், உங்கள் காசு போயிடும், எல்லாமே போயிடும். ஓகே, டன். ஸோ டோன்ட் கிளிக் எனி லிங்க். உங்களுக்கு பேங்க்லேருந்து ஏதாச்சும் லிங்க் வந்தாலும் சரி, எதுலேருந்து ஒரு லிங்க் வந்தாலும் சரி, எந்த லிங்கையுமே கிளிக்கே செய்யாதீர்கள். விச் கைடு இஸ் பெஸ்ட் ஃபார் ஃபிசிக்ஸ்? எந்த கைடில் உங்களுக்கு வந்து புக் பேக் கொஷின்ஸ், புக் இன்சைட் கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் மென்ஷன் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வித் சொல்யூஷனோட இருக்கோ அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான கைடாக இருக்கும். ஸோ கைடை போயிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க ஒவ்வொரு கைடா, அப்போ உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தெரியும். ஐகான்ஸ் கிளாஸ் உங்களுக்கு ஸ்லோவாக இருக்குன்னா இப்ராஹிம், மற்ற நிறையா பேர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்கூலில் வந்து நிறைய பேருக்கு கெமிஸ்ட்ரி டீச்சரே கிடையாதுடா. ஓகே, இங்கே நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா they don't even regularly go to school. I have seen students who go for work. அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு சைடில் பார்ட் டைமாக அவங்க வந்து படிச்சுட்டு இருக்கிற நிறையா பசங்க வந்து இங்கே இருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்காக நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடத்தி ஆகணும், சரியா? ஏன்னா எனக்கு கிளாஸில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப புரியணும். அதனால் யாருக்கெல்லாம் கிளாஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதோ நீங்கள் டெஃபினட்டாக இப்ராஹிம் மாதிரி நீங்கள் வந்து 2x ஸ்பீடில் பார்க்கலாம். யாருக்கெல்லாம் ஸ்லோவாக இருக்கோ நீங்கள் அதே ஃபாஸ்ட்டாக இல்லாமல் கரெக்டான ஸ்பீடில் இருக்கோ நீங்களாம் அப்படியே பார்க்கலாம், சரியா? ஓகே, ஸோ ஹவு மெனி ஆஃப் யூக்கு வந்து எனக்கு எல்லாம் ஆல்ரெடி தெரியும் மேம், நான் வந்து அதனால பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது அதனால வந்து நம்ம ஸ்லோவாகவே போகலாம், நான் உங்கள் லைஃப் பார்த்தா படிக்கிறேன், டிபெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களாம் யார் அப்படின்னு சேட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சம்டைம். ஓகே, எஸ். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கணும், அதனால தான் புரியணும் முதல்ல கிளாஸ். ஸ்டடி டார்கெட் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, யா. ஸோ இப்போ நமக்கு இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஹைட்ரஜன் புரோமைடு, ஓகே, HBr கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த புரோமினும் இந்த ஹைட்ரஜனும் OH குரூப்பும் will get replaced. இந்த புரோமினும் இந்த OH குரூப்பும் எனக்கு ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ எனக்கு ப்ராடக்டில் என்ன கிடைக்கும்? OHக்கு பதிலாக புரோமின் வந்து சப்ஸ்டியூட் ஆகி இருக்கும். ஸோ CH3 CH2 OHக்கு பதிலாக புரோமின் வந்து நமக்கு சப்ஸ்டியூட் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் நமக்கு புரோமோ ஈத்தேன் வந்து நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும், சரியா? ஓகே, ஸோ நான் அடுத்த ரியாக்ஷன் எழுதுறேன் பாருங்க, நீங்களே ட்ரை பண்ணுங்க. CH3 CH2OH. ஓகே, ஆல்கஹாலை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா I am reacting it with PCl3, phosphorus trichloride கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? குளோரினேஷன் நமக்கு நடக்கும், சரியா? OH குரூப்புக்கு பதிலாக குளோரின் போயிட்டு நமக்கு சப்ஸ்டியூட் ஆகும், அவ்வளோதான். ப்ராடக்ட் பாருங்க, CH3 CH2Cl. ஓகே, நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா CH3CH2Cl, குளோரோ ஈத்தேன் வந்து நமக்கு இதில் ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகே, அடுத்த ரியாக்ஷன் நீங்க பார்க்க போறீங்க which is CH3OH. ஓகே, which is methanol. நான் மெத்தனால் எடுத்துக்கிறேன். அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதே குளோரினேட்டிங் ஏஜென்ட் SOCl2. நல்லா கவனிங்க,
PCl3 யூஸ் பண்ணாலும் சரி, PCl5 யூஸ் பண்ணாலும் சரி, SOCl2 யூஸ் பண்ணாலும் சரி, they are all called as chlorinating agent. So chlorinating agentனா அவங்க OH குரூப்புக்கு பதிலா குளோரினை போயிட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணுவாங்க. ஓகே, சாப்டர் 2 ஒன் ஷாட் இப்போதைக்கு இல்லடா, நீங்க மிட்டம் முடிச்சு வாங்க, நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் மிட்டம் சென்ட்ரிக்கா வந்து படிக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு சாப்டர் வைஸா வந்து பிளான் பண்ணல. பட் நீங்க ரெகுலரா கிளாஸ் வருவீங்க அப்படின்னா டெஃபினெட்லி வி வில் டூ தட். ஓகே, அதுல டவுட்டே கிடையாது. ஸோ இப்போ லிசன் பண்ணலாமா? எஸ். ஸோ இங்க கவனிங்க, ஸ்டடி டார்கெட் அப்லோட் பண்றேன் மேனகா தேவி. இப்போ கிளாஸ் கவனிங்க, நான் ஸ்டடி டார்கெட் கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன். ஓகே, டன். ஸோ தயவு செய்து கிளாஸ் கவனிங்க. ஸோ இங்க நமக்கு என்ன கிடைக்கும்? CH3 OHக்கு பதிலா we will be getting the chlorine. ஸோ PCl3, PCl5, SOCl2 இவங்கெல்லாம் யாரு? குளோரினேட்டிங் ஏஜென்ட். அவங்க இருந்தாங்கன்னா நமக்கு என்ன நடக்கும்? குளோரினேஷன் நடக்கும். குளோரின் போயிட்டு சப்ஸ்டிடியூட் ஆகும். ஓகே, ஸோ அடுத்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is elimination reaction. Okay, it is elimination reaction of alcohol. So நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா I am going to take a alcohol here. நான் அதே எத்தனாலே எடுத்துக்கிறேன். CH3 CH2OH. So நான் இங்க வந்து I am reacting it with a dehydrating agent. Okay, dehydrating agent அதுதான் யாரு? sulfuric acid. Very good. H2SO4 sulfuric acid கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன் at 443 Kelvin. at 443 Kelvin. ஸோ நல்லா நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா நமக்கு எது எப்படி வெளியில போகும் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இங்க இருக்கிற OHம் அண்ட் பீட்டா ஹைட்ரஜன். இப்போ ஆல்கஹால் டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் வந்து ஆல்பா கார்பன். இந்த ஆல்பா கார்பனுக்கு பக்கத்து கார்பன் தான் பீட்டா கார்பன். ஸோ அந்த பீட்டா கார்பன்ல அட்டாச் ஆகி இருக்கிற ஹைட்ரஜன் தான் பீட்டா ஹைட்ரஜன். ஸோ இந்த பீட்டா ஹைட்ரஜனும் OHம் வேற வாட்டரா நமக்கு வெளியில போயிடும். அப்போ நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? CH2 டபுள் பாண்ட் CH2. ஈத்தீன் வந்து நமக்கு இதுல ப்ராடக்டா கிடைக்கும். ஈத்தீன் வந்து நமக்கு இதுல ப்ராடக்டா கிடைக்கும். சரியா? Is that clear for each and every one of you? புரிஞ்சுதா? ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான ரியாக்ஷன் வந்து என்னது அப்படின்னா it is Swern oxidation. Swern oxidation. எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? எஸ், ஓகே. ஸோ Swern oxidationல நம்ம என்ன ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்றோம் சொல்லுங்க பார்க்கலாம் சாட்ல. What oxidizing agent are we using in Swern oxidation? Swern oxidationல நம்ம என்ன ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து யூஸ் பண்றோம்? தெரியுமா? டியூரிங் எக்ஸாம் டேஸ் லைவ் இருக்குமா? கண்டிப்பாக, நிச்சயமாக. பிராக்டிஸ் பண்ணி தான் இப்ராஹிம் நான் டெம்பரேச்சர் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆனஸ்ட்லி, ட்ரூலி, பீயிங் எ கெமிஸ்ட்ரி டீச்சர், இத்தனை வாட்டி நானே இந்த ரியாக்ஷன் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா நீங்க திடீர்னு வந்து ஸ்வர்ன் ஆக்சிடேஷன்ல என்ன மேம் டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்டா ஷாவ்னி மேம்க்கு தரவா தெரியுமா? ஜெனியூனா கேட்டீங்கன்னா தரவா எல்லா ரியாக்ஷனுக்குமே ஃபிங்கர் டிப்ல தெரியாது. ஆனா when you ask me, okay ma'am, ஒரு 20 minutes டைம் தரோம், புக்கெல்லாம் படிச்சுட்டு வந்து ரிவைஸ் பண்ணிட்டு வந்து சொல்லுங்க அப்படின்னா டெஃபினட்டா தெரியும். இப்போ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த டெம்பரேச்சர்லாம் வந்து இல்லை, எனி டைம் நமக்கு மறக்கக்கூடியது. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டியூரிங் மை எக்ஸாம் டேஸ் இந்த டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ரியாக்ஷனை மட்டும் நான் சின்னதாக ஹிண்ட் மாதிரி நான் ஒரு பேப்பரில் எழுதி வச்சிருப்பேன். ஓகே, ஸோ டோட்டலாகவே நிறைய டெம்பரேச்சர்லாம் வரவே வராது. மிஞ்சி போனால் ஒரு 25 ரியாக்ஷனுக்கு டெம்பரேச்சரோட வரும். நம்ம டெம்பரேச்சர்லாம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து வரப்போகுது. ஓகே, அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டு போகணும். ஓகே, ஸோ ஒரு சிலதெல்லாம் லாங் டேர்ம் மெமரியில நமக்கு வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும், ஒரு சிலதெல்லாம் ஷார்ட் டேர்ம் மெமரி இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு அப்போ எக்ஸாமில் எழுதிட்டு வந்துடுவோம். ஓகே, வெரி குட். DMSO, டைமிதைல் சல்ஃபாக்சைடு, சூப்பர். ஸோ ஸ்வர்ன் ஆக்சிடேஷனில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are taking
ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு என்ன பண்றோம் அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு எழுதி போடுறேன். அதுக்கு என்னுடைய பிக்சரை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் டேக்கிங் ஆல்கஹால். ஓகே, ஸோ ஆல்கஹால் கூட ஐ எம் ரியாக்டிங் இட் வித் டைமிதைல் சல்ஃபாக்சைடு. அதுதான் DMSO. ஓகே, DMSO அப்படிங்கிறது வந்து என்னது? இட் இஸ் dimethyl sulfoxide. Okay, it is dimethyl sulfoxide. And then oxalyl chloride. இன்னும் என்னப்பா ரியாக்ட் பண்றோம்? oxalyl chloride எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ in presence of triethylamine ரியாக்ட் பண்றப்போ, triethylamine நம்ம வந்து ரியாக்ட் பண்றப்போ we get aldehyde or ketone as the product. We get aldehyde or ketone as the product. So இதுதான் இங்க இருக்கக்கூடிய இந்த தியரி பார்ட், அவங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த தியரி பார்ட். ஓகே, ஸோ ஐடியலி நம்ம இந்த ஸ்வர்ன் ஆக்சிடேஷன்ல we are taking alcohols இல்லையா? ஸோ வாங்க அந்த ஆல்கஹாலை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா மீதீத் ப்ரோப்பனால் எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். அந்த செகண்டரி ஆல்கஹால் தான் CH3CHOH and then CH3. நல்லா கவனிங்க, செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கிறேன்டா, அப்போ CHOH இல்லையா? CH3 CHOH and CH3. okay, plus I am reacting it with dimethyl sulfoxide. ரெண்டு மிதைல் குரூப் எனக்கு இருக்கு, சல்ஃபர் ஆக்சிஜன் இருக்கு. இதுதான் dimethyl sulfoxide. and oxalyl chloride தான் என்னது? C double bond O Cl and then C double bond O Cl. இதுதான் oxalyl chloride. ஓகே, நம்ம கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் இப்படி விட்டு விட்டு எழுதிக்கலாம். so that we'll get some space. ஸோ இதான் நம்மளுடைய ஆக்சலில் குளோரைடு. இப்போ நான் ட்ரைஇத்தைல் அமீன் கூட ரியாக்ட் பண்றப்போ மீண்டும் மீண்டும் மூட்டைப்பூச்சி. ஓகே, யூ ஆல் பிளாக் தெம். நீங்க எல்லாருமே உங்க ஐடியிலேருந்து பிளாக் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்து நீங்க வந்து ஏதாச்சும் ரிப்போர்ட் பண்ணி விடுங்க எல்லாரும் சேர்ந்து. அப்போதான் இந்த ஐடிலாம் பர்மனண்டா யூடியூபே வந்து பிளாக் பண்ணும். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னப்பா ப்ராடக்ட் கிடைக்கும்? நல்லா கவனிங்க, ஆக்சிடேஷன் நடக்குது. CHOH செகண்டரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சிலில் குளோரைடு ஒன்றும் இல்லடா, COCl. இதுதான் ஆக்சிலில் குளோரைடு. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க, செகண்டரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? we get ketone. கரெக்டா? ஸோ நல்லா கவனிங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் and then குளோரின், ரெண்டு குளோரின், இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் ரெண்டு குளோரினும் சேர்ந்து they get removed as HCl. அப்போ எனக்கு மீதி என்ன மட்டும் தான் இருக்கும்? CH3. ஓகே, மீதி என்ன இருக்கும்? CH3 CO CH3. ஓகே, பிளஸ் HCl வெளியில போயிடுச்சு. மீதி பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ரெண்டு CH3 and then இந்த சல்ஃபர் சேர்ந்து it will go as dimethyl sulfur. okay, ரெண்டு மிதைல் குரூப் சல்ஃபர், டைமிதைல் சல்ஃபரா நமக்கு இது வெளியில போகும். டைமிதைல் சல்ஃபர் பிளஸ் நல்லா கவனிங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து it goes as carbon monoxide. and finally இங்க இருக்கக்கூடிய இந்த yes, I'll take this color, கார்பன் ஆக்சிஜன் and மீதி என்ன மீதி இருக்கு? இங்க ஒரு ஆக்சிஜன் மட்டும் மீதி இருக்கு. கரெக்டா? சோ அவங்க சேர்ந்து நமக்கு கார்பன் டை ஆக்சைடா வெளியில போயிடுவாங்க. CO2 கார்பன் டை ஆக்சைடா வெளியில போயிடுவாங்க. சோ இதுதான் நம்மளுடைய ஸ்வர்ன் ஆக்சிடேஷன். ஓகே, ஃபார் how many of you is that clear? யாருக்கு இது கிளியர் பா? ஈத்தர் சொல்லி தரேன்டா, ப்ரிப்பரேஷன் ஈத்தர்லாம் நான் சொல்லி தரேன். ஆக்சுவலி இந்த சாப்டரே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நான் லைன் பை லைன் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். I have taught you the entire chapter
லைன் பை லைன். ஓகே, அதோடைய லிங்க் வந்து உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்றேன். ஓகே, ஐ வில் சென்ட் யூ த லிங்க் ஆஃப் த ஹோல் சாப்டர். லைன் பை லைன் உடையது, ஒவ்வொரு கான்செப்ட்டுமே நான் உங்களுக்கு லைன் பை லைன் சொல்லி கொடுத்ததுடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். How to share this? Copy. Yes. ஓகே, நான் பின் பண்ணிருக்கேன்ப்பா. After 12th, can I join as a Vedantu teacher? As a teacher, ma'am? No. Definitely not. Okay. ஏன் அப்படின்னா மினிமம் நம்ம கண்டிப்பா வந்து நீங்க ஆஃப்டர் 12th வந்து கண்டிப்பா நீங்க ஒரு ஜாப் போக வேண்டாம் என்ன கேட்டா, ஜாபும் வந்து கிடைக்காது. ஆல்சோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்டடி மோர். ஓகே, காலேஜ் கண்டிப்பா வந்து போங்க. ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ குட் டீச்சர் அப்படின்னா மினிமம் பேசிக்காக நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு எம்எஸ்சி படிச்சிருக்கணும். ஓகே, ஸோ பிஎஸ்சி ஒரு 3 years, எம்எஸ்சி ஒரு 2 years. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா எம்எஸ்சி முடிச்சுட்டு எங்கேனாலும் நீங்கள் டீச்சருக்கு வந்து டீச்சர் ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். பார்ட் டைம் டீச்சிங்னாலும் சரி, ஃபுல் டைம் டீச்சிங்னாலும் சரி, 12th ஸ்டாண்டர்ட் நமக்கு கண்டிப்பாக வந்து ஒத்துக்க மாட்டாங்க. கரெக்டா? ஓகேடா, டன். ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, வாங்கப்பா. ஸோ நமக்கு வந்து we will get Swern oxidation, அவ்வளோதான், ஈஸி, ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் இஸ் catalytic dehydrogenation. ஓகே, அடுத்த ரியாக்ஷன் நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா catalytic dehydrogenation. வேதாந்தோல வந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து ரோபோட்ஸ் டீச் பண்ணோம். அதனால வந்து கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து நீங்கள் ரோபோட்டாக இருந்தால் நீங்கள் டீச் பண்ணலாம். ஓகே, எஸ். ஸோ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ப்ரைமரி ஆல்கஹாலை நீங்கள் வந்து ஆக்சிடைஸ் பண்ணீங்க அப்படின்னா, when you oxidize a primary alcohol அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? you will be getting aldehyde as the product. உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா aldehydes வந்து உங்களுக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். இதே when you oxidize a secondary alcohol, நீங்க ஒரு secondary alcohol வந்து oxidize பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு RCOR உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? ketones வந்து உங்களுக்கு ப்ராடக்டா கிடைக்கும். இப்போ இங்கே நான் பண்றது catalytic dehydrogenation, which means I am using a catalyst to dehydrogenation, ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றதுக்கு. ஸோ 573 கெல்வின்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஹீட் பண்றோம். ஸோ நான் இங்கே எப்பயும் போல நமக்கு பிடிச்ச இந்த எத்தனால் நான் வந்து எடுத்துக்க போறேன். ஓகே, ஸோ கவனிங்க, CH3 CH2OH. okay, I am taking ethanol. So that ethanol is going to react with, okay, copper in presence of 573 Kelvin. okay, இங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த CH2OH group வந்து எனக்கு ஆக்சிடைஸ் ஆக போகுது. ஸோ இந்த பிரைமரி ஆல்கஹால், ரைட்? ஸோ இந்த பிரைமரி ஆல்கஹால் CH2OH வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே நமக்கு ஆல்டிஹைடா ஆக்சிடைஸ் ஆயிடும். எப்படி மேம்? நல்லா கவனிங்க, CH2OHக்கு பதிலாக CHO ஆல்டிஹைடு குரூப்பை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதுதான். இதுதான் ஆக்சிடேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா CH3 CHOH CH3. ஓகே, ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா again I am reacting it with the same. Can you give us a shortcut to remember reaction for that particular reaction? In like 11th standard you said Hans, dosa, remember, please tell shortcut. Ibrahim, I actually have a shortcut. நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒன்று டீச் பண்ணேன். என்டையர் நேமிங் ரியாக்ஷன் இருக்குல்ல, மொத்த நேமிங் ரியாக்ஷனுமே நான் வந்து ஷார்ட்கட் வச்சு நான் வந்து டீச் பண்ணேன். ஓகே, அதாவது ரியாக்டன்ட்டும் ஞாபகம் இருக்கிற மாதிரி. அண்ட் தென் நம்மளுடைய இப்போ இங்கே பாரு, ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ நான் தான் ட்ரை ஈத்தர், ஹலோ நான் ட்ரை ஈத்தர். ஓகே, அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் வந்து இருக்கு. நான் சொல்றேன் அது என்ன ரியாக்ஷன் அப்படின்னு ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஹேலோ அப்படின்னா ஹேலோ ஆல்கேன்ஸ், RX குரூப் நம்ம எடுத்துக்கிறோம். நானா என்னது? நான் தான் வந்து நம்மளுடைய சோடியம். ட்ரை ஈத்தர் அதுதான் நம்மளுடைய
சால்வெண்ட் இங்க. ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஈஸி தான். எப்பயுமே சோடியம் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ், ஸோ NaX வெளில போயிட்டு நமக்கு இங்கே வந்து என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த R குரூப் மட்டும் நமக்கு வந்து தனியாக வந்து இருக்கும். சரியா? ஸோ what reaction is this? Alkanes. கரெக்டா? இட் இஸ் சாரி ஆல்கேன்ஸ் வந்து நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். இது என்னது? வுட்ஸ் ரியாக்ஷன். கரெக்டா? இது வந்து வுட்ஸ் ரியாக்ஷன். ஸோ 2 RX நம்ம வந்து எடுத்துப்போம். அப்போ இந்த ஆறும் சேர்ந்து நமக்கு ஆல்கேன்ஸ் வந்து ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் எல்லா நேமிங் ரியாக்ஷனையுமே நான் வந்து ட்ரிக்கெல்லாம் சொல்லி நான் வந்து நடத்தியிருக்கேன். ஆனால் வந்து எனக்கு உங்களுக்கு அப்படி நடத்த வேணாம் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த ட்ரிக்கை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுல ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கிறத நான் உணர்ந்தேன். அந்த ட்ரிக்கு வச்சு நடத்தினா ஜாலியாக இருக்கும், சூப்பராக இருக்கும், நமக்கு அந்த ரியாக்ஷன்லாம் சூப்பராக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஆனால் அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போது எக்ஸாமில் வாட் இஃப் வென் தே கிவ், இப்போ நான் வந்து மெத்தனாலுக்கு பதிலாக அவங்க எத்தனால் கொடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கோயேன். அப்போது நம்ம அதை வந்து புரிஞ்சிக்காமல் வெறும் ட்ரிக்கு வச்சு ஞாபகம் வச்சோன்னா we cannot solve it. ஓகே, ஸோ பட் ஐ கேன் டீச் யூ, அதில் பிரச்சனையே கிடையாது. நான் ட்ரிக்கு வச்சு உங்களுக்கு என்னால் என்ன பண்ண முடியும்? ஐ கேன் டீச் யூ ஆல் த நேமிங் ரியாக்ஷன். யார் யாருக்கு வேணுமோ கேளுங்க. ஆனால் இப்போ நேமிங் ரியாக்ஷனை டைரெக்டாக அப்படியே கொடுத்தா போகிறோம், நம்ம அதை எழுதிடலாம். சப்போஸ் மெத்தனாலுக்கு பதிலாக எத்தனால் அந்த R குரூப்பை மாற்றி கொடுத்தா கூட நம்ம எழுத முடியாமல் போயிடும். அதனால் நான் ட்ரிக்கு வச்சு நடத்துறத ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, இனிமேயும் நான் ட்ரிக்கு வச்சு நடத்த போகிறது கிடையாது. ஏன்னா அதனால் எந்த ஒரு பயனும் லாங் டேர்மில் கிடையாது. நீங்களும் ட்ரிக்கு வச்சு, அதாவது ரியாக்ஷனை வந்து மனப்பாடம் பண்ணுறதுக்கான ட்ரிக்குகளை பயன்படுத்தாதீர்கள். ஏன்னா எக்ஸாமில் டைரக்டாக ரியாக்ஷனை கொடுக்க மாட்டாங்க. புரிஞ்சுதா? ஓகே கைஸ், ஸோ கேன் வி பிகின்? கிளியரா? புரிஞ்சுதா? எந்த ரியாக்ஷன்? இதுவே ஒன்றும் முடிக்கலையே. வாட் இஸ் த ப்ராடக்ட் சொல்லுங்க. நான் சால்வ் பண்ண மாட்டேன் ப்ராடக்ட்டை. யூ ஒன்லி ஹாவ் டு ரைட் த ப்ராடக்ட். இங்கே என்ன எடுத்துட்டு இருக்கோம் நம்ம? வி ஹாவ் டேக்கன் செகண்டரி ஆல்கஹால். கரெக்டா? நம்ம இங்கே என்ன எடுத்துட்டு இருக்கோம்? செகண்டரி ஆல்கஹால் வந்து எடுத்துட்டு இருந்தோம். ஸோ செகண்டரி ஆல்கஹால் எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ வாட் வில் பி த ரைட் ஆன்சர்? அது வந்து நமக்கு ஆக்சிடைஸ் ஆனால் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஓகே, செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம்னா எஸ் இட் வில் நமக்கு வந்து கீட்டோன்ஸ் வந்து ப்ராடக்டா கிடைக்கும். சரியா? நமக்கு வந்து கீட்டோன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஸோ இந்த CHOH குரூப் எனக்கு என்னவா மாறிடும்? இட் வில் பி ஆஸ் C டபுள் பாண்ட் O. கீட்டோனா எனக்கு வந்து மாறிடும். கிளியரா? கீட்டோன்ஸா எனக்கு வந்து மாறிடும். ஸோ பிரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆல்டிஹைட் கிடைக்கும். செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கீட்டோன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா we are going to learn about the esterification. Okay, so what is this esterification reaction? So இந்த esterification reaction வந்து என்னது? Water break. Thank you so much. யாரெல்லாம் கிளாஸ்ல இருக்கீங்களோ you can drink water. Okay, can we begin? Ready? Okay, super. Done.
தவிர மீதி லெசன் படிச்சா இவ்வளோ மார்க் வரும். நோ 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 டோன்ட் ஆஸ்க் தட் கொஸ்டின் அட் ஆல். பவி கேட்குறாங்க மேம் 11th லெசனை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் படிச்சா எவ்வளோ மார்க் வரும்? டெஃபினட்டாக நீங்கள் கம்பல்சரியில் மார்க் லூஸ் பண்ண போறீங்க. கம்பல்சரியில் 11th லெசன் கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. 11th லெசன் எல்லாத்தையும் படிக்க முடியாட்டி அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் மாச்சு படிங்க. சரியா? ஓகேவா பவி? அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் படுறா. ஒரு மணி நேரம் 11th ஸ்பெண்ட் பண்ணுடா. சரியா? தயவுசெய்து 11th லெசன் மொத்தமாக விட்டு போவாதீங்க. ஓகே? ஸோ ROH அது என்னது? ஆல்கஹால். ஓகே, ROH வந்து என்னது? ஆல்கஹால். ஓகே, ஸோ ஆல்கஹால் இஸ் ரியாக்டிங் வித் RCOOH ஆசிட். ஓகே, ஆல்கஹால் இஸ் கோயிங் டு ரியாக்ட் வித் ஆசிட். அப்போ நமக்கு என்னப்பா ப்ராடக்ட் இங்கே எனக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த OHும் ஆல்கஹாலில் இருக்கக்கூடிய OHும் ஆசிட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டரா வெளியில போயிடுவாங்க. அப்போ எனக்கு மீதி என்ன மட்டும்தான் ப்ராடக்ட்ல எனக்கு இருக்கும்? மீதி என்னதான் ப்ராடக்ட் இருக்கும்? RCOOR. கரெக்டா? ஸோ வி வில் பி கெட்டிங் RCOOR. ரைட்? ஸோ எஸ்தர் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். சரியா? இதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஸோ கவனிங்க. ஃபர்ஸ்ட் we are taking some alcohol, right? So CH3 CH2OH. I am taking ethanol. So ethanol is reacting with what? Ethanoic acid. CH3COOH. Ethanoic acid கூட ரியாக்ட் ஆகுது. ஸோ இங்கே கவனிச்சிங்கன்னா இங்கே இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் அண்ட் OHும் சேர்ந்து it will go as water. ஸோ ரெண்டும் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியில போயிடுச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்கும்? CH3 CH2 COO CH3. கரெக்டா? ஸோ CH3 CH2 COO CH3. கரெக்டா? ஸோ we will be getting ester as the product. ஓகேவா? எஸ் கைஸ். ஸோ நம்ம வந்து இங்கே என்ன எடுத்துட்டு இருக்கோம்? we have taken ethanol, ஆல்கஹாலை எடுத்து அதை வந்து நம்ம ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் என்னது? எத்தனாயிக் ஆசிட். அதுதான் வந்து என்னது? எத்தனாயிக் ஆசிட். அப்போ நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைச்சிருக்கு? எஸ்டர் வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைச்சிருக்கு. ஓகே, என்னப்பா ரிப்ளை பண்ணணும்? மேனகா, வாட் இஸ் யுவர் மெசேஜ் ஹியர்? நீங்க மெசேஜே கேட்கல. மேம் ரிப்ளை பண்ணுங்க மேம், அவ்வளோதான் நீங்க வருது. ஓகேவா மேனகா? உங்க டவுட் என்னன்னு சொல்லுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் போடுறேன்டா, கவலைப்படாதீங்க. ஐ லாஸ்ட் ஜெனஸ்ருதி மேம் and post computer science important questions. Okay, done. So இப்போ அடுத்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளைகால் இருக்குல்ல. ஸோ இந்த கிளைகாலை வந்து நீங்க ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கிளைகால் எல்லாத்தையுமே நம்ம குயிக்கா பார்க்க போறோம். ஓகே, ஸோ ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கிளைகாலை தான் நம்ம குயிக்கா பார்க்க போறோம். கிளைகால்ல இருக்கிற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரியாக்ஷனை நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் த கிளாஸ்லையும் பார்த்துட்டோம். இதெல்லாம் இதுவும் இம்பார்ட்டன்ட், பட் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. So CH2OH, but yes it is important. Okay, CH2OH and then CH2OH இதானே நம்மளுடைய கிளைகால். ஸோ இந்த கிளைகாலை நான் என்ன பண்றேன் அப்படின்னா PI3 கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். PI3 கூட ரியாக்ட் பண்றேன். அப்போ என்ன ஆகும்னா இங்க இருக்கிற இந்த ரெண்டு OH குரூப்புமே அயோடினால எனக்கு ரீப்ளேஸ் ஆகிடும். டெஃபினெட்லி ஐ வில் கிவ் PDF. ஓகே, ரெண்டு OHுமே எனக்கு அயோடினால ரீப்ளேஸ் ஆயிடும். ஸோ CH2I and then CH2I. ஓகே, அயோடினால எனக்கு ரீப்ளேஸ் ஆயிடும். அடுத்த ஸ்டெப்ல எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டு அயோடினும் வெளில போயிடும். இதுக்கு பருத்தி முட்டை குடவுன்லேயே இருந்திருக்கலாம் இல்லையா? ஸோ இந்த I2 ரெண்டு அயோடினும் நமக்கு வெளியில போயிடும். ஸோ இங்க கவனிச்சிங்க அப்படின்னா இங்க ஒரு அயோடின், இங்க ஒரு அயோடின். ஸோ இந்த ரெண்டு அயோடினும் எனக்கு வெளில போயிடுச்சு அப்படின்னா I will be getting CH2 double bond CH2. ஏன்னா கார்பனை சுத்தி நமக்கு எப்படியுமே 4 பாண்ட்ஸ் வந்து இருக்கணும். ஜெனி, ஐ எம் குட், ஹவ் ஆர் யூ? ஓகே, ஸோ நமக்கு வந்து ஈத்தீன் வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைக்குது. we are getting ethene as the product. நீட் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்க வீடியோஸ் போட்டிருக்கோம் இன்னைக்கு, பாருங்க. ஓகே, நீட்டுக்கு வீடியோஸ் போட்டிருக்கோம், மறக்காம பாருங்க. சரியா? ஓகே, so next is nitration of glycol. next என்னது அப்படின்னா nitration of glycol. so இந்த glycol தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா நைட்ரேஷன் பண்றோம். கிளிசராலுடைய நைட்ரேஷன் பார்த்தோம், glycolுடைய நைட்ரேஷன் பார்த்தோமா?
பார்க்கலனாலும் அதே தான், சேம் தான். NO2 குரூப் போயிட்டு சப்ஸ்டிட்யூட் ஆக போகுது ஹைட்ரஜனுக்கு பதிலா. ஸோ CH2OH and CH2OH. Clear? It is going to react with, I am going to react this with 2 molecules of HNO3. அதுதான் நம்ம HONO2 அப்படின்னு வந்து எழுதிக்கலாம் இல்லையா? I'll write that itself. HONO2 நே நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். Okay? HONO2 and then again with HONO2. Clear? இங்க கவனிச்சீங்க அப்படின்னா இங்க இருக்கிற H-உம் OH-உம் சேர்ந்து it will go as water, H-உம் OH-உம் சேர்ந்து it will go as water. அப்போ NO2 group போயிட்டு substitute ஆக வேண்டியதான். So also in presence of concentrated H2SO4. Clear? So என்னப்பா ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும் தம்பி? ABCD கன்வர்ஷன்ஸும் இதுவும் ஒண்ணுதான்டா. அதுல கொஸ்டின் அண்ட் ஆன்சரா இருக்கும். இதுல வந்து நம்ம அப்படியே ரியாக்ஷன்ஸை பார்க்குறோம். இது புரிஞ்சாதான் ABCD கன்வர்ஷன்ஸ் நீங்க எழுதவே முடியும். ஓகே, டன். So CH2ONO2 and then again CH2ONO2. Clear? So we get 1,2 dinitroxyethane. Okay, இல்லனா dinitroglycol. நமக்கு இங்க என்னப்பா ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு? We have got dinitroglycol as the product. Clear? Okay. So அடுத்து வந்து நம்ம ஆக்சிரேன், டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளைகால் பார்த்துட்டோம். ஆக்சிரேன் கிடைக்கும் அப்படின்னு. அதுலயே நம்ம வந்து டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட் யூஸ் பண்ணி எப்படி டீஹைட்ரேஷன் பண்றோம் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ கிளிசரால 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் கிளைகாலை எடுத்து நம்ம டீஹைட்ரேஷன் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ நல்லா கவனிங்க. CH2OH, what am I writing? Glycol, கரெக்டா? CH2OH. 2 molecules of glycol நான் வந்து எடுத்துக்கிறேன். CH2OH and then CH2OH. 2 molecules of glycol. So இந்த 2 molecules of glycol வந்து நமக்கு என்ன ஆகுது? I am reacting it with concentrated H2SO4. Clear? So என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் OHும் சேர்ந்து வாட்டரா வெளியில போயிடும். And then இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் இந்த OHும் சேர்ந்து வாட்டரா வெளில போயிடும். 2 molecules of water will get eliminated. ஏன்னா நம்ம யூஸ் பண்றது சல்ஃபூரிக் ஆசிட். சல்ஃபூரிக் ஆசிட் இஸ் a dehydrating agent. அது நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா வாட்டர் வந்து அதை என்ன பண்ணும்? வாட்டர் அது தூக்கிட்டு போயிடும். அது வந்து என்ன பண்ணும்? வாட்டர் அது தூக்கிட்டு போயிடும். ஓகே, பிகாஸ் இட் இஸ் a dehydrating agent. Clear? ஓகே, அப்போ நமக்கு என்னப்பா ப்ராடக்ட் கிடைக்கும் இங்க அப்படின்னா CH2 CH2O CH2 CH2O. Clear? So ஏன்னா டீஹைட்ரேஷன் பண்றதுக்கு, வாட்டரை ரிமூவ் பண்றதுக்கு we get 1,4 dioxane. ஓகே, 1,4 dioxane வந்து நமக்கு இதுல ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, சூப்பர். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து என்னது அப்படின்னா, ரிப்ளை பண்ணுங்க. மேனக்கா சாரிடா, கிளாஸ் கவனிங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் தரேன்னு சொல்லிட்டேன். திருப்பியும் எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. அதே மெசேஜ் போட்டா என்ன அர்த்தம்? நான் தரேன் ஜனஸ்ருதி மேம்கிட்ட கேட்டுட்டு. ஓகே, எஸ். ஆக்சிடேஷன் ஆஃப் glycol with periodic acid. With periodic acid. ஓகே, ஸோ periodic acid கூட நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? கிளைகாலை வந்து நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணணும். ஓகே, periodic acid கூட நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? கிளைகாலை ஆக்சிடைஸ் பண்ணணும். ஸோ லெட் அஸ் டேக் கிளைகால் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா periodic acid நம்ம வந்து எடுத்துக்கலாம். கிளியர்? புக்கின் தாராளமாக கண்டிப்பாக படிக்கணும். இந்த சாப்டருக்கு புக்கின் டெஃபினட்டாக படிக்கணும். ஓகே, so we will be getting CH2OH and CH2OH. Okay, I am reacting it with HiO4. Okay, HiO4 கூட நான் வந்து react பண்றேன். In presence of hydrogen, in presence of water கூட நான் வந்து react பண்றேன். இப்போ இந்த HiO4 போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா 7th chapter important questions எல்லாமே நான் போட்டிருக்கேன். லைவ் போயிட்டு பாருங்க. 7th chapter important questionலாம் எப்பயோ நடத்திட்டேன். ஓகே, டன்.
So கவனிங்க CH2O CH2O and then boardல டீச் பண்ண இன்னைக்கு முடியலடா, இன்னைக்கு டுடே போர்ட்ல டீச் பண்ண முடியல, அதனால நான் இதுல டீச் பண்றேன். ஓகே, பிகாஸ் பெய்டு பேட்சஸ் இருக்கு. இப்போ தீமினல் பெய்டு பேட்சுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதனால யாருக்கெல்லாம் பெய்டு பேட்ச் இருக்கோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய போர்ட்ல டீச் பண்ணுவாங்க. ஸோ அயோடின், ஓகே, இட் இஸ் கனெக்டட் வித் அயோடின் அண்ட் மீதி O O and then here I have OH. ஸோ இந்த பரையோடிக் ஆசிட்ல என்ன ஆகுது அப்படின்னா HiO4 வந்து இருக்கு இல்லையா. ஸோ அதில் இருக்கக்கூடிய Hவும் Oவும் இங்கே இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன் கூட அந்த ஆக்சிஜன் சேர்ந்து அது வந்து என்ன ஆயிடுது, நமக்கு வாட்டரா ரிமூவ் ஆயிடுது. சரியா, வாட்டரா ரிமூவ் ஆயிடுது. அப்போ நமக்கு இந்த ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்கும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இவனும் திருப்பி வெளில போயிடுவான். இங்கே நம்ம இப்போ ஆட் பண்ணோம்ல, அவனும் இருக்க மாட்டான், அவனும் வந்து வெளில போயிடுவான். இப்போ திஸ் கெட் எலிமினேட்டட். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த HiO4 மைனஸ் திஸ் HiO4, இந்த HiO4 பெண்ணுக்கு திருப்பியும் காணா போயிடும், வெளில போயிடும், எலிமினேட் ஆயிடும். ரைட், ஓகே. அப்போ எனக்கு மீதி என்னப்பா ப்ராடக்ட் எனக்கு கிடைக்கும்? லிசன். ஸோ CH2, ஓகே, CH2, நல்லா கவனிங்க, CH2O, இங்கே ஒரு CH2O இருக்கு, இங்கே ஒரு CH2O இருக்கு. இதை நான் எப்படி எடுத்துக்கலாம்? HCHO அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கலாம். கரெக்டா, HCHO அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கலாம். அதனால I get 2 molecules of HCHO which is formaldehyde வந்து நமக்கு இங்கே ப்ராடக்டாக கிடைக்குது. என்ன கிடைக்குது? ஃபார்மால்டிஹைடு. ஃபார்மால்டிஹைடு வந்து நமக்கு இதில் ப்ராடக்டாக கிடைக்குது. சரியா? Is that clear for each and every one of you? Is that clear for each and every one of you? Yes, very good. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து என்னது அப்படின்னா preparation of alcohol from Dow's process. Okay, preparation of alcohol from Dow's process. Okay, so Dow's process வந்து என்னது அப்படின்னா we are going to take halo arenes. ஓகே, நம்ம வந்து இங்கே நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா குளோரோபென்சீன் எடுத்துக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கணும்? ஐ எம் கோயிங் டு டேக் குளோரோபென்சீன். அந்த குளோரோபென்சீனை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ரியாக்ட் பண்ணுறேன். இங்கே ஏதாண்டா அந்த டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ் நீ மறக்காமல் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 633 கெல்வின். ஓகே, அண்ட் தென் வாட் இஸ் த ப்ரெஷர்? ப்ரெஷர் என்னது? 300 பார் ப்ரெஷர். 300 பார் ப்ரெஷர். ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் அண்ட் தென் சிஎல்லும் சேர்ந்து HCl வெளியில் போயிடும். ஓகே, நல்லா கவனிங்க, ஹைட்ரஜனும் அண்ட் சிஎல்லும் HCl வெளியில் போயிடும். அப்போது இந்த ONA போயிட்டு எனக்கு சப்ஸ்டியூட் ஆகுவாங்க. கரெக்டா? அப்போ பென்சீன் ரிங்கில் மீதி இருக்கக்கூடிய ONA குரூப் போய் சப்ஸ்டியூட் ஆச்சு அப்படின்னா we get சோடியம் ஃபீனாக்சைடு. ஓகே, இப்போ நான் இதை வந்து அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா I am reacting it with HCl. அகெயின் இங்கே எனக்கு என்ன நடக்கும்? NaO CLO சேர்ந்து NaCl வெளில போயிடும். இந்த ஹைட்ரஜன் போய் ஆட் ஆச்சு அப்படின்னா we get phenol as the product here. Okay, so we get phenol as the product here. Okay, so இப்போ இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரீஏஜென்ட்ஸ்க்கும் நேம் எல்லாருக்கும் கிளியரா தெரியும் இல்லையா? we are taking chlorobenzene here. chlorobenzene எடுத்துக்கிறோம். அதை நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றப்போ we get sodium phenoxide. சோடியம் phenoxide வந்து நமக்கு இங்கே ப்ராடக்டா கிடைக்குது. அண்ட் அந்த சோடியம் phenoxide நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றப்போ we get phenol as the product. Is that clear? Okay, super. So next நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பென்சீன் சல்போனிக் ஆசிட் லேருந்து நம்ம ஃபீனால் ப்ரிப்பேர் பண்றது. அதை விட நம்ம அடுத்த ஒரு இப்போ நான் சொல்லி தரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து என்ன ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அனிலின் இருக்கு இல்லையா? அனிலின். ஸோ அனிலின் நீங்க வந்து யூ ஆர் கோயிங் டு கன்வெர்ட் ஆஸ் ஃபீனால். How will you convert? Very very important, ஞாபகம் வச்சுக்கோங்க. Can you let me know in the chat section? Aniline வந்து how are you going to convert?
எஸ் aniline. Anybody? What is aniline first? And the reaction pair என்ன? What is that reaction's name? One minute. நான் அதோ வரேன். Okay, yes, done. Clear ah? Okay pa. So correct ah வந்து listen பண்ணுங்க. So aniline வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா we are converting it to phenol. Okay, so அதுக்கு first நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா aniline, what is the formula? Very good ra. So we are taking benzene ringல நமக்கு வந்து இங்க என்ன இருக்கு அப்படினா NH2 group வந்து இருக்கு. benzene ringல NH2 group வந்து இருக்கு, right? அதை நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா diazotization நான் வந்து பண்ண போறேன். ஓகே, diazotization நான் பண்ண போறேன். I am reacting it with NaNO2 in presence of HCl. இவங்களோட வேலையே வந்து என்ன தெரியுமா, எங்கெல்லாம் NH2 இருக்கோ இவங்களோட வேலையே வந்து என்ன தெரியுமா, எங்கெல்லாம் NH2 இருக்கோ அதை வந்து N2Cl மாத்துறது தான் இவங்களோட வேலை. அதை வந்து N2Cl கன்வெர்ட் பண்றதா அவங்களோட வேலை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்க நமக்கு NH2 இருக்கா, இந்த NH2 நமக்கு போய்டும். இந்த NH2 will get converted to N2Cl. ஓகே, ஸோ இந்த NH2 வந்து நமக்கு என்னவா மாறிடும், N2Cl கன்வெர்ட் ஆயிடும். இப்போ இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ராடக்ட் உடைய நேமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ராடக்ட் உடைய நேம் வந்து என்ன தெரியுமா, இட் இஸ் benzene diazonium chloride. Okay, this product's name என்னது, benzene diazonium chloride. So இப்போ இந்த benzene diazonium chloride வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா I am reacting it with HOH, water கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். அப்ப என்ன ஆகும் அப்படினா இந்த ஹைட்ரஜனும் Clலும் சேர்ந்து HCl வெளியில போய்டுவாங்க. ஹைட்ரஜனும் Clலும் சேர்ந்து நமக்கு they'll get removed as HCl, and then N2 gas வந்து நமக்கு N2 நைட்ரஜனா நமக்கு வெளியில போய்டும். மஹிலா ஸ்ரீ 11 nomenclature conversions, what then conversionsலயே உங்களுக்கு எல்லா preparation and chemical properties important அவ்வளவுதான் கேட்பாங்க, வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. ABCD type of conversions கேட்பாங்க, that's it. Okay, ஆனா conversionsக்கே நீங்க எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். So கவனிங்க, we will be getting phenol as the product. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், phenol வந்து ப்ராடக்டா கிடைக்கும். This particular reaction வந்து ரொம்ப 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 important. This particular reaction is very 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 important. Okay, அடுத்து நம்ம வந்து next reaction வந்து பார்க்க போறோம், which is I am taking phenol here. Okay, நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா நான் வந்து phenol வந்து எடுத்துக்கிறேன். So phenol I am reacting it with zinc dust. Okay, zinc dust கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அப்ப என்ன ஆகும்னா இந்த ஜிங்க்கும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து ZNO-வா வெளியில போய்டுவாங்க. ZNO-வா வெளியில போய்டுவாங்க. ஓகே, சோ அப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படினா we will be Madhubala, don't spam in the chat please. Okay, yes, we will be getting தோ இது என்னது, பென்சீன் ரிங் தான். நீங்க இங்க ஹைட்ரஜன் போட்டாலும் போடாட்டியும் ஒண்ணுதான், ஏன்னா எல்லா கார்னர்ஸ்லயும் ஹைட்ரஜன் இருக்கிறதா தான் அவசியம். ஓகே, எல்லாத்துலயுமே கண்டிப்பா எனக்கு ஹைட்ரஜன் இருக்கணும், சரியா? சோ இதுதான் நம்மளுடைய பென்சீன். சோ இது நமக்கு என்ன கிடைக்கும், ஃபீனால்ல இருந்து நம்ம பென்சீன் கன்வெர்ட் பண்ற இது ரியாக்ஷன் இது. சோ ஃபீனால பென்சீனா கன்வெர்ட் பண்ணனும்னா we can react it with zinc dust. இப்போ அதே ஃபீனால நான் வந்து அமோனியா கூட ரியாக்ட் பண்ணா அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் பார்க்கலாமா?
So I am taking the same phenol. Okay, அதே phenol நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ அந்த phenol எடுத்து நான் என்ன பண்றேன் அப்படினா I am reacting it with ammonia. So அந்த அமோனியாவை நான் எப்படி தெரியுமா எழுதிக்கிறேன்? NH2H அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். NH2H அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். In presence of anhydrous zinc chloride வந்து catalyst ஆக்ட் ஆகுது. அந்த ரியாக்ஷனை ஸ்பீட் அப் பண்றதுக்காக அது catalyst ஆக்ட் ஆகுது. இப்போ என்ன ஆகும்னா இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் இந்த OHும் சேர்ந்து they get removed as water. அப்ப எனக்கு மீதி என்ன மட்டும் தான் இருக்கும்? ஃபீனால்ல எனக்கு அனிலின் மட்டும் தான் இருக்கும். NH2 குரூப் தான் இருக்க போகுது. சோ நல்லா கவனிங்க. to convert phenol to aniline, phenol அனிலினா கன்வர்ட் பண்ணனும் அப்படினா we need to react it with என்னது? அமோனியா கூட நம்ம ரியாக்ட் பண்ணனும். இதே ஃபீனால பென்சீனா கன்வர்ட் பண்ணனும் அப்படினா ஜிங்க் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்ணனும். ஓகே, அடுத்ததுல நான் என்ன பண்றேன் அப்படினா அதே ஃபீனால் தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். அந்த ஃபீனால எஸ்டரா நான் மாத்த போறேன். சரியா? நல்ல கவனிங்க. ஃபீனால நான் எஸ்டரா கன்வர்ட் பண்ண போறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பார்க்க போறோம். ரைட்? So I am taking phenol here. So phenol, it is getting reacted with what? Acid chloride group. Okay, CH3COCl acid chloride group கூட நம்ம அதுக்கு react ஆகுது. acetyl chloride group. I am reacting it with sodium hydroxide in presence of pyridine. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆசிட் குளோரைட்ல இருக்கக்கூடிய குளோரினும் இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து HCl வெளியில போய்டும். HCl வெளியில போய்டும். ஓகே, அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படினு பார்க்க போறோம். சோ இங்க O இருக்கா? So we will be getting COOCH3. மீதி இருக்கிறது அப்படியே ஜாயின் பண்ணீங்க அப்படினா we will be getting phenyl ethanoate. So நல்லா கவனிங்க. ஃபீனால நீங்க எஸ்டரா மாத்துறீங்க இந்த ரியாக்ஷன்ல. ஓகே, ஃபீனால எஸ்டரா மாத்துறீங்க. for that you need to react it with acid chloride group. இப்போ நம்ம அடுத்த ரியாக்ஷன் என்ன தெரியுமா பண்ண போறோம்? ஃபீனால்ல இருந்து ஈத்தர் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் வந்து என்ன பார்த்தோம்? ஃபீனால்ல இருந்து எஸ்டர் பார்த்தோம் இல்லையா? ஃபீனால்ல இருந்து பென்சீன் பார்த்தோம். ஃபீனால்ல இருந்து எஸ் எஸ் ஓகே, இது பார்த்துட்டோம். ஃபீனால்ல இருந்து எஸ்டர் பார்த்தோம் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபீனால்ல இருந்து ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ண போறேன். ஓகே, ஸோ அதை தாண்டா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. ஸோ ஃபீனால் டு பென்சீன் இது. ஸோ நான் எல்லாருக்குமே PDF தரேன். டோன்ட் வரி அட் ஆல். பட் யூ நீட் டு ரிமெம்பர் திஸ். இதுல டவுட்டே கிடையாது. ஓகே, இங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபீனால் டு பென்சீன், phenol to benzene. Okay, and then here phenol to aniline, phenol to aniline. prepare பண்றதுக்கு அமோனியா கூட நீங்க ரியாக்ட் பண்ணனும். ஓகே, அடுத்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படினா phenol to ester. phenol to ester க்கு நீங்க என்ன பண்ணனும்? acid chloride group கூட நீங்க வந்து ரியாக்ட் பண்ணனும். you need to react it with acid chloride group. okay, done. அடுத்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படினா we are going to study the phenol to ether. phenol to ether இந்த ரியாக்ஷன் தான் என்னது? Williamson ether synthesis. okay, இந்த ரியாக்ஷன் என்னது? Williamson ether synthesis. so I am taking phenol here. okay, நான் இங்க என்ன பண்றேன் அப்படினா நான் வந்து phenol எடுத்துக்கிறேன். so இந்த phenol I am reacting it with sodium hydroxide. அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படினா இங்க இருக்கிற இந்த Hம் OHம் சேர்ந்து வாட்டரா வெளியில போய்டுவாங்க. அப்போ இந்த ONA தான் மீதி இருக்கும். so I get sodium phenoxide, ONA, sodium phenoxide as the product. இந்த sodium phenoxide நான் என்ன பண்றேன் அப்படினா CH3I methyl iodide கூட நான் ரியாக்ட் ஆகுறேன். அப்போ என்ன ஆகும்? இந்த சோடியமும் இந்த அயோடினும் சேர்ந்து சோடியம் அயோடைடா வெளியில போய்டும். அப்போ I will be getting C6H5OCH3, C6H5OCH3. அதுதான் நம்மளுடைய அனிசோல். அதுதான் என்னது? நம்மளுடைய அனிசோல். ஓகே, மேக்ஸ் கிளாஸ் இருக்கு. ஓ, மேக்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஓகே ஓகே.
ஸோ மேக்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் மேக்ஸ் கிளாஸ் லிசன் பண்ணணுமோ நீங்கள் நேராக மேக்ஸ் கிளாஸ் போயிடலாம். அப்புறமா வந்து கெமிஸ்ட்ரியுடைய ரெக்கார்டிங்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ யாருக்கெல்லாம் மேக்ஸ் கவனிக்கணுமோ டாப் 25 5 மார்க்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு. யூ கேன் கோ அண்ட் லிசன் தேர். ஓகே, அப்புறமா கூட வந்து நீங்கள் இங்கே என்ன பண்ணுங்கள், ரெக்கார்டிங்கில் பார்த்துக்கோங்க. சரியா, இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் இருக்குது. ஸோ தட் அதை முடிச்சுட்டா இது மொத்தமாக முடிஞ்சிடும். இந்த ஒரு வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். ஓகேவா, அதனால தான். ஸோ அதனால் அப்புறமா வந்து கூட நீங்கள் கெமிஸ்ட்ரியுடைய ரெக்கார்டிங்ஸை யூ கேன் வாட்ச். கிளியர்? ஓகேடா, டன். ஓகே, ஸோ நம்ம இங்கே வந்து ஃபீனால்லேருந்து நமக்கு அனிசோல் எஸ்டர் வந்து ப்ராடக்டாக கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். இந்த ரியாக்ஷன் தான் வந்து என்னது, இட் இஸ் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். ஓகே, வெரி குட். ஸோ வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். கிளியர்? ஓகே, ஸோ இப்போ ஃபீனாலை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபீனால் அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் ஃபீனால் பண்ண போகிறோம். ரைட்? ஸோ இப்போ ஃபீனாலை வந்து நம்ம ஆக்சிடைஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐ எம் டேக்கிங் திஸ் C6H5OH. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபீனாலை ஐ எம் ரியாக்டிங் இட் வித் அசிடிஃபைடு K2Cr2O7. ஓகே, இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அசிடிஃபைடு K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட் கூட ரியாக்ட் பண்ணுறோம் in presence of concentrated H2SO4, in presence of concentrated sulfuric acid. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா I will be getting ஃபீனால்லேருந்து நமக்கு பென்சோகுயினோன் கிடைக்கும். ஒரு ட்ரக் கிடைக்கும் which is 1,4 பென்சோகுயினோன். 1,4 பென்சோகுயினோன் வந்து நமக்கு இங்கே ப்ராடக்டாக கிடைக்கும். சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில் பி கெட்டிங் ஃபீனால். ஸோ ஃபீனாலில் நீங்கள் சென்டரில் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் போடக்கூடாது. அதுக்கு பதிலாக ஆப்போசிட்டில் டபுள் பாண்ட் போட்டுட்டு இந்த ஆப்போசிட்டில் டபுள் பாண்டட் ஆக்சிஜன் நம்ம போட்டுக்கலாம். இந்த ஆப்போசிட்டில் we can use double bonded oxygen. Next is reduction of phenol. Okay, so next நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா reduction of phenol. ஸோ ஃபீனாலை ஆக்சிடைஸ் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். கரெக்டாக? நவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபீனாலை ரெடியூஸ் பண்ணுறோம், ரிடக்ஷன் பண்ணுறப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஐ ஆம் டேக்கிங் திஸ் C6H5OH ஃபீனால். ஸோ இந்த ஃபீனாலை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிடக்ஷன்னா என்னது, இட் இஸ் அடிஷன் ஆஃப் ஹைட்ரோஜன். ஸோ 3 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட் பண்ணுறேன் in presence of nickel as the catalyst. nickel catalyst கூட 160 degree Celsiusல நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது, உள்ளே இருக்கக்கூடிய இந்த டபுள் பாண்ட் எல்லாமே எனக்கு பிரேக் ஆகி I am getting cyclohexanol as the product. I am getting the cyclohexanol C6H5OH. ஓகே, cyclohexanol வந்து நமக்கு இங்கே ப்ராடக்டாக கிடைக்கும். செகண்ட் லெசன் 7th லெசன் நடத்தலையா? நடத்திருக்கேன்டா. I have taught you. ஓகே, அதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின் அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டீச் பண்ணியிருக்கேன். சரியா? நீங்கள் போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ எஸ், என்னோட தண்ணி காலி ஆயிடுச்சு. ஐ வில் கோ பிரிங்க் வாட்டர். ஸோ ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வந்து அடுத்தது கண்டினியூ பண்ணலாம். அனைவரும் வெயிட் கரோ. அடுத்து படிக்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரியாக்ஷன் தான் நம்ம படிக்க போகிறோம். அது வந்து ஒரு 5 ரியாக்ஷன் ஒரே பேஜ்லேயே மேப், மைண்ட் மேப் மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகே.
Audio video clear? Yes guys, super. So yeah, let's continue. So பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து reduction of phenol வரைக்கும் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து electrophilic substitution reactions of phenol. So நல்லா கவனிங்க. இப்போ நம்ம இந்த phenol வச்சு என்னென்னலாம் electrophilic substitution reactions வந்து பண்ண முடியுமோ அதை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். Okay? So let us reduce the size of the phenol and then அதை நம்ம காப்பி பண்ணி வச்சுப்போம். ஓகே, ஸோ இப்போ போர்டு எல்லாருக்குமே கிளியராக தெரியுது இல்லையா? ரொம்ப ஒன்றும் சின்னதாக இல்லை. ஓகே ஓகே யா. ஸோ இப்போ தயவுசெய்து கொஞ்சம் ப்ராப்பராக கவனிங்க, அப்போ தான் இது வந்து நமக்கு புரியும். சரியாடா? ஓகே. ஸோ நான் இதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா காப்பி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம எழுதுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரியாக்ஷனில் வந்து நான் நைட்ரோசேஷன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நைட்ரோசேஷன். ஸோ நைட்ரோசேஷன் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? NO நான் வந்து பிளாக் பண்ணிவிடுவேன். யாராச்சும் வந்து இங்கே ஸ்பேம் பண்ணிருக்கக்கூடாது. எனி irrelevant messages you should not spam. ஓகே, ஸோ HNO2 இது வந்து என்னது? நைட்ரஸ் ஆசிட். நான் என்னோட வீடியோ கூட இப்போ உங்களுக்கு நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் ஸோ தட் நான் வந்து போர்டு மறைக்க மாட்டேன். ஓகே, HNO2 நைட்ரஸ் ஆசிட் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் இன் presence ஆஃப் 278 கெல்வின். 278 கெல்வின். இப்போது எனக்கு என்ன தெரியுமா ப்ராடக்ட் கிடைக்கும்? நைட்ரஸ் ஆசிட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? அதனால் நம்ம பேரா பொசிஷனில் NO குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் வந்து என்னது? இட் இஸ் நைட்ரோசேஷன். ஓகே, இந்த ரியாக்ஷன் பேர் தான் வந்து என்னது? நைட்ரோசேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are taking நைட்ரேஷன் நம்ம பண்ண போகிறோம். சரியா? ஸோ நைட்ரேஷன் அப்படின்னா என்னதுடா? வாட் இஸ் நைட்ரேஷன்? NO2 குரூப்பை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் நைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நைட்ரேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா வெறும் 20% ஆஃப் HNO3 நைட்ரிக் ஆசிட் நான் வந்து எடுத்துக்கிறேன் at 298 கெல்வின். அப்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பேரா அண்ட் ஆர்த்தோ பொசிஷனில் நமக்கு NO2 குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு ஆர்த்தோ பொசிஷனில் சப்ஸ்டியூட் ஆகுது அண்ட் தென் பேரா பொசிஷனில் சப்ஸ்டியூட் ஆகுது. இதில் பேரா தான் நமக்கு மோர் வாட் இஸ் தட் மேஜர் ப்ராடக்டாக நமக்கு இருக்க போகுது. ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் என்னது? நைட்ரேஷன் ரியாக்ஷன். ஏன்னா நைட்ரேஷன்னா என்னது? NO2 குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகிறது தான் நம்ம வந்து நைட்ரேஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அடுத்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேம் நைட்ரேஷன் தான், ஆனால் நம்ம நைட்ரேட்டிங் மிக்சர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். அது என்ன மேம் நைட்ரேட்டிங் மிக்சர் அப்படின்னா we are taking concentrated HNO3 and then concentrated H2SO4. ஓகே, ஸோ கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபூரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? அதே NO2 குரூப் தான், ஆனால் அது 3 பொசிஷன்லேயுமே, அதாவது 2 ஆர்த்தோ அண்ட் தென் ஒரு பேரா 3 பொசிஷன்லேயுமே நமக்கு இந்த NO2 குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகிடும். ஓகே, அடுத்த ரியாக்ஷன் நம்ம படிக்க போகிறது வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் சல்ஃபோனேஷன். ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் சல்ஃபோனேஷன் ரியாக்ஷன்? நமக்கு இந்த இதுவும் வந்து அகெயின் திஸ் ரியாக்ஷன் வந்து நைட்ரேஷன் தான். I will write it anyways for you. ஸோ நைட்ரேஷன்லேயே 2 படிக்கிறோம் நம்ம இங்கே. ஓகே, இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரேஷன் ரியாக்ஷன் தான். நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது வந்து சல்ஃபோனேஷன். ஸோ சல்ஃபோனேஷனுக்கு நான் என்ன ரியேஜன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் யூஸிங் கான்சன்ட்ரேட்டட். இருங்க நான் இது வந்து ஆஃப் பண்ணிடுறேன். எஸ், ஸோ நம்ம இங்கே வந்து கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். கரெக்டா? ஸோ கான்சன்ட்ரேட்டட் H2SO4 ரைட் at 280 கெல்வின். 280 கெல்வின். ஓகே, இப்போது நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு அதே மாதிரி தான் ஆர்த்தோ பொசிஷன்லேயும் பேரா பொசிஷன்லேயும் SO3H குரூப் போயிட்டு நமக்கு சப்ஸ்டியூட் ஆகிடும். ஆர்த்தோலையும் பேராலையும் நமக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா SO3H குரூப் போயிட்டு நமக்கு சப்ஸ்டியூட் ஆகிடும். இதில் பேரா தான் நமக்கு மோர் ஸ்டேபிள் ப்ராடக்டாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் பேர் தான் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் த
சல்ஃபோனேஷன். ஓகே ஓகே, இதுக்கு பேர் தான் வந்து சல்ஃபோனேஷன். நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா புரோமினேஷன் பண்ண போறோம். புரோமினேஷன்னா என்ன தெரியுமா? பிஆர் புரோமினை போயிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்றது. ஓகே, எப்பயுமே ஃபீனால் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆர்த்தோ பேரா டைரக்டஸ். அப்போ ஆர்த்தோ அண்ட் பேரால தான் சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ புரோமின் வாட்டர் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம்டா. புரோமின் வாட்டர் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா எப்படி நமக்கு இந்த நைட்ரேஷன்ல 3 ஆர்த்தோ அண்ட் பேராலையும் நமக்கு சப்ஸ்டியூட் ஆச்சு, அந்த மாதிரி இங்கேயும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா போத் ஆர்த்தோ ஃபார்ம் அண்ட் தென் பேரா ஃபார்ம்ல நமக்கு வந்து இந்த புரோமின் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ 2 ஆர்த்தோ ஃபார்ம் அண்ட் தென் இந்த பேரா ஃபார்ம்ல போயிட்டு புரோமின் போயிட்டு நமக்கு சப்ஸ்டியூட் ஆகுது. ட்ரைப்ரோமோ ஃபீனால் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. சரியா? அடுத்த ரியாக்ஷன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் ரியாக்டிங் த புரோமினேஷன். இதுலயும் நம்ம புரோமின் தான் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஆனா இங்க bromine in presence of, okay, so bromine in presence of carbon disulfide. Okay, carbon disulfide in presence of carbon tetrachloride. இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 3 புரோமின் ஒட்டுக்கா நமக்கு சப்ஸ்டியூட் ஆகாது. அதுக்கு பதிலா ஆர்த்தோ அண்ட் பேரா சப்ஸ்டியூட்டட் தான் நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, அதுக்கு பதிலா ஆர்த்தோ அண்ட் பேரா சப்ஸ்டியூட்டட். ஸோ பாருங்க, ஆர்த்தோல ஒரு புரோமின் அண்ட் பேரா மிக்சரா நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 2 ரியாக்ஷனும் வந்து என்னது? தீஸ் 2 ஆர் புரோமினேஷன். தீஸ் 2 ரியாக்ஷன்ஸ் ஆர் வாட்? தீஸ் 2 ரியாக்ஷன்ஸ் வந்து நம்மளுடைய புரோமினேஷன். தமிழ் மீடியம்க்கு நான் வந்து நோட்ஸ் தரேன்டா. ஓகே, வெரி குட். ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன ரியாக்ஷன்ஸ்லாம் இப்போ நம்ம வந்து பார்த்துருக்கோம். நைட்ரோசேஷன்னா NO குரூப் சப்ஸ்டியூட் ஆகுது, நைட்ரேஷன்னா NO2 குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகுது, நைட்ரேஷன் அகெயின் NO2 குரூப் சப்ஸ்டியூட் ஆகும். நமக்கு இங்க புரோமினேஷன்ல 2 ரியாக்ஷன். ஸோ புரோமின் குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகும். சல்ஃபோனேஷன்ல SO3H குரூப் போயிட்டு நமக்கு வந்து சப்ஸ்டியூட் ஆகும். ஓகே, ஸோ ஃபார் ஹவு மெனி ஆஃப் யூ நம்ம இப்போ போர்டில் பார்த்தது வந்து கிளியரா புரியுது? யாருக்கெல்லாம் நம்ம இப்போ போர்டில் பார்த்தது வந்து கிளியரா, சூப்பர் கிளியரா, செம கிளியரா வந்து புரியுது? ஹேவ் யூ ஆல் ஸ்மாஷ் த லைக் பட்டன்? ஓகே, பக்கா கிளியரா புரியுதா? ஓகே, பக்கா கிளியர். எல்லாருமே நோட் பண்றீங்களா? how many of you are taking notes? நான் கொஞ்சம் வெயிட் பண்றேன். யாராவது நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏனென்றால் இது மிக மிக இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏனென்றால் இது மிக மிக இம்பார்ட்டன்ட். Okay, clear? Okay, so because it is very important reaction da, இதை நீங்க மிஸ் பண்ணிட்டு போகவே முடியாது. சரியா? ஓகே, ஸோ இப்போ அடுத்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் we are going to study about Kolb's reaction இல்லைனா Kolb's Schmidt reaction. ஓகே, இல்லைனா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம் நம்ம? Kolb's Schmidt reaction அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த Kolb's reaction பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈஸி. நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are taking phenol. ஸோ ஃபீனாலை வந்து நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுறப்போ, ஸோ when we react phenol with sodium hydroxide நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? சோடியம் ஃபீனாக்சைடு ப்ராடக்டாக கிடைக்கும். அதில் டவுட் இல்லை. கரெக்டா? நமக்கு சோடியம் ஃபீனாக்சைடு வந்து நமக்கு இதில் ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ இந்த சோடியம் ஃபீனாக்சைடை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணுறேன். ஸோ கார்பன் டை ஆக்சைடு கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணுறப்போ வாட் வில் ஐ கெட்? ஐ வில் பி கெட்டிங் என்னப்பா கிடைக்கும் தெரியுமா? கேன் யூ லெட் மீ நோ இந்த ப்ராடக்ட் சாட் செக்ஷன்? வெரி குட், சோடியம் சலிசிலேட் கிடைக்கும். நான் இந்த ரியாக்ஷனை சொல்லி தருவேன், அப்போ கூட கவனிக்கலாம். சோடியம் சலிசிலேட் வந்து நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோடியம் சலிசிலேட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சோடியம் சலிசிலேட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். அதாவது இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம பாண்டை பிரேக் பண்ணுறோம். அப்போது ஐ வில் பி கெட்டிங் சலிசிலிக் ஆசிட். அப்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? சலிசிலிக் ஆசிட் வந்து நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் see the reaction எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ am taking phenol here. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதை பேஸ்ட் பண்ணாலே நமக்கு ஃபீனால் தான் கிடைக்கும். வெரி குட்.
ஸோ அந்த ஃபீனாலை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், NaOH கூட நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகும், HOHும் வாட்டராக வெளியில் போயிட்டு நமக்கு வந்து ONA, வெரி குட், சோடியம் ஃபீனாக்சைடு, ONA, சோடியம் ஃபீனாக்சைடு ப்ராடக்டாக கிடைக்கும். டவுஸ் ப்ராசஸில் பார்த்தோம் இல்லையா. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கூட நான் ரியாக்ட் பண்ணுறேன். இப்போ என்ன தெரியுமா ஆகும், நமக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த பொசிஷனுக்கு வந்து சப்ஸ்டியூட் ஆக போகுது. ஓகே, இந்த பக்கத்து பொசிஷனுக்கு இந்த COO, கார்பன் டை ஆக்சைடில் இருக்கக்கூடிய இந்த COO வந்து சப்ஸ்டியூட் ஆக போகுது. பக்கத்து பொசிஷனில் ஆல்ரெடி யார் இருக்கா, இங்கே ஹைட்ரஜன் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஹைட்ரஜன் என்ன சொல்லுது அப்படின்னா, சோடியம் அண்ணா நீங்கள் இங்கே வந்துருங்க, நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு they are exchanging their places. ஓகே, அவங்களுடைய பிளேசஸ் வந்து என்ன ஆகுது, நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. பிரமலா மேம் கிளாஸ் ஷெடியூல் ஆகிருக்கும் பாருடா, அப்போ உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. கிளியர், அவங்க என்ன ஆகுது, நமக்கு பிளேஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ ஹைட்ரஜன் அங்கே போயிடுச்சு, அப்போ NA இங்கே வந்துடும். ஸோ இங்கே COO இருந்ததுனால COONA. கிளியரா. இப்போ எனக்கு அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறேன். வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம பாண்டை பிரேக் பண்ணுறோம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் பிரேக் த பாண்ட் ஹியர். ஸோ இங்கே வந்து ஹைட்ரஜனும் இங்கே வந்து OHும் எனக்கு ஆட் ஆகி இருக்கும். ஸோ அவ்வளோதான்டா, NAவும் OHும் சேர்ந்தா நமக்கு இங்கே NaOH கிடச்சிரும். அண்ட் தென் அங்கே எனக்கு மீதி என்ன இருக்குது, பென்சீன் ரிங்கில் ஐ ஹாவ் OH here and then COOH. கிளியரா, we have got this as the product. இப்போ இதுதான் நம்மளுடைய salicylic acid, இதுதான் நம்மளுடைய salicylic acid. கிளியரா. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா salicyl aldehyde நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம். salicylic acid நம்ம வந்து பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம், salicyl aldehyde. salicyl aldehyde வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா I am taking Riemann-Tiemann reaction. ஓகே, அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா Riemann-Tiemann reaction. ஓகே, Riemann-Tiemann reaction நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சரியா. ஓகே, ஸோ இந்த Riemann-Tiemann reaction வந்து என்னப்பா வேலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போன ரியாக்ஷனில் எப்படி salicylic acid ப்ரிப்பேர் பண்ணோம் அந்த மாதிரி இங்கே salicyl aldehyde. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are taking phenol here. எத்தனை பேர் லிசன் பண்ணுறீங்க ப்ராப்பராக. ஸோ ஃபீனாலை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா CHCl3 கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணுறேன். அப்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு சப்ஸ்டிடியூட்டட் பென்சால் குளோரைடு வந்து எனக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். ஒரு சப்ஸ்டிடியூட்டட் பென்சால் குளோரைடு வந்து எனக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். அதை திருப்பியும் நான் வந்து NaOH கூட நான் ரியாக்ட் பண்ணுறப்போ I will be getting salicyl aldehyde as the product. I will be getting salicyl aldehyde as the product. Okay, yes, super. ஸோ இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா I am taking phenol. ஓகே, நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபீனால் வந்து ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபீனாலை நான் வந்து CHCl3 கூட நான் ரியாக்ட் பண்ணுறேன்னா அந்த CHCl3ல நமக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னு நீ கொஞ்சம் கவனிக்கணும். இங்கே இருக்கக்கூடிய ஃபீனாலில் ஹியர் பக்கத்து பொசிஷனில் I will be having a hydrogen, ரைட். ஸோ அந்த ஹைட்ரஜனும் ஒரே ஒரு குளோரினும் சேர்ந்து HCl-ஆக அவங்க வெளியில் போயிடுவாங்க. அப்படி HCl-ஆக வெளியில் போனதுக்கு அப்புறமா எனக்கு மீதி என்ன இருக்கும், இங்கே இருக்கிற OH குரூப் அப்படியே இருக்கும், இங்கே நமக்கு CHCl2 அப்படியே இருக்கும். கரெக்டா. அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன், சோடியம் ஹைட்ராக்சைடு கூட நான் ரியாக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், இங்கே இருக்கக்கூடிய இந்த சோடியமும் இந்த குளோரினும் NaCl-ஆக வெளியில் போயிடும். அப்புறம் இந்த ஹைட்ரஜனும் இன்னொரு Cl-ம் சேர்ந்து HCl-ஆக வெளியில் போயிடும். அப்போ இங்கே இருக்கிற ஒரே ஒரு ஆக்சிஜன் மட்டும் எனக்கு இங்கே போய் ஆட் ஆச்சு அப்படின்னா அந்த CH கூட சேர்றப்போ it becomes CHO. So we got aldehyde. இதுதான் நம்ம salicyl aldehyde. ஓகே, இதுதான் நம்மளுடைய salicyl aldehyde. ஓகே, ஸோ இதுதான் Riemann-Tiemann reaction. ரொம்ப 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 முக்கியம். புரிஞ்சுதா? Is that clear for each and every one of you?
ஸ்பாம் பண்ணீங்கன்னா உங்களை பிளாக் பண்ணுவதை தாண்டி வேற வழி இல்லை. நெக்ஸ்ட் டைம் டெஃபினட்டா நான் பிளாக் பண்ணிடுவேன். திருப்பியும் நீங்க வந்து ஸ்பாம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா. பிகாஸ் திஸ் செஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட்ரா. கிளியரா? Can we begin? Okay, have you all smashed the like button? Okay, இன்னும் கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் தான், 2-3 ரியாக்ஷன்ஸ் நம்ம கிளாஸ் வந்து முடிய போகுது. ஸோ வந்து தயவுசெய்து இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸோட லிசன் பண்ணுங்க. அடுத்து நம்ம படிக்க போகிற ரியாக்ஷன் வந்து என்னது? டிவிக்கு இரு பிளாக் பண்ணுறேன். பிளாக் பண்ணல, நான் உனக்கு கடைசி வார்னிங் தரேன். நம்ம படிக்க தானே வந்திருக்கோம், நீ ஒரே மெசேஜ் திருப்பி திருப்பி போடுறதுனால வந்து என்ன ஆக போகுது? வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? பிளாக் பண்ணிடலாமா? உன்னை வந்து நான் வந்து டைம் அவுட் போடுறேன். அடுத்த 30 மினிட்ஸ்க்கு நீ மெசேஜ் பண்ண முடியாது. தயவு செய்து இங்கே பாரு, வட போச்சேவும் நான் வந்து பிளாக் பண்ண போறேன். ஏன்பா உங்களுக்குள்ள பேசுறதுக்கு இங்கே நீங்க வரல, கிளாஸ் கவனிங்க சரியா? உங்களுக்காக தானே இங்கே டீச் பண்றோம். அடுத்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் கப்ளிங் ரியாக்ஷன். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாலின் ரியாக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்டா. ஓகே, அடுத்த ரியாக்ஷன் வந்து கப்ளிங் ரியாக்ஷன். ஸோ கப்ளிங் ரியாக்ஷன்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபீனால் இருக்கு இல்லையா? ஸோ ஃபீனாலை நம்ம வந்து we are reacting it with benzene diazonium chloride. ஃபீனாலை வந்து நம்ம பென்சீன் டயசோனியம் குளோரைடு கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். ஓகே, அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்குது அப்படின்னா பாரா ஹைட்ராக்சி அசோபென்சீன் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. அசோபென்சீன் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஆம் டேக்கிங் ஃபீனால் ஹியர். சரியா? நம்ம வந்து இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஃபீனால் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பாரு ஃபீனால் வந்து தூங்கிட்டு இருக்கு. சரியா? ஓகே, ஸோ ஃபீனால் வந்து நான் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போதான் எனக்கு ரியாக்ஷன் உங்ககிட்ட காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பென்சீன் டயசோனியம் குளோரைடுடைய ஃபார்முலா என்ன தெரியுமா? C6H5N2Cl. C6H5N2Cl இதுதான் பென்சீன் டயசோனியம் குளோரைடுடைய ஃபார்முலா. இங்கே என்ன ஆகும்னா பேரா பொசிஷனில் இருக்கிற ஹைட்ரஜனும் சிஎலும் சேர்ந்து HCl வெளியில் போயிடுவாங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஐ எம் ரியாக்டிங் திஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் ரியேஜன்ஸ். ரொம்ப முக்கியம், சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா 273லேருந்து 278 கெல்வின், 273லேருந்து 278 கெல்வின். HClலும் சேர்ந்து HCl வெளியில் போயிடும். அப்போ எனக்கு மீதி என்னப்பா ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும்? ஒரே நிமிஷம், just a minute. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஜனஸ்ருதி மேம்க்கு வந்து ஒரு PDF மட்டும் பின் பண்ணிடுறேன். எஸ், we shall continue. பசங்களா முடிய போகுது. ஓகே, வந்துட்டாங்க. அவன் படக்க பண்ணிட்டோம், நீ நம்ம கண்டுக்கவே வேணாம். சரியா? வாங்கப்பா. ஸோ இப்போ எனக்கு மீதி என்ன மட்டும் தான் இருக்கும்? மீதி இருக்கிறத அப்படியே நம்ம கப்புள் பண்ணி ப்ராடக்ட்டே எழுத போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஃபீனாலில் நமக்கு வந்து
para positionல நமக்கு என்ன இருக்கு OH group நமக்கு வந்து இருக்கு கரெக்ட்டா and then அந்த பக்கம் பாத்தீங்க அப்படினா N double bond in அந்த triple bondல ஒரு bond வந்து break ஆயிடும்டா double bond தான் மீதி வரும் I'll just close my face so that உங்களுக்கு clear-ஆ தெரியும் இப்போ இங்க பாருங்க triple bond நமக்கு double bond-ஆ reduce ஆகிரும் சரியா சோ இதுதான் நம்மளுடைய para hydroxy azobenzene it is a red orange dye சரியா இது வந்து என்னது ஒரு red orange dye okay so this is very important புரிஞ்சதோ யாருக்கெல்லாம் clear ஆக புரிஞ்சது can you let me know in the chat section clear so by this நம்ம வந்து இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய மிக இம்பார்ட்டன்ட் ஆன நிறைய கன்வர்ஷன்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகே so இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயம்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க போறேன் உங்களுக்கு என்னலாம் தேவையோ நீங்க வந்து கேட்கலாம் okay so you can see it in the description of this particular live session okay அது வந்து என்னது அப்படினா point number 1 how many of you are preparing for NEET and JEE NEET and JEE க்கு யார் யாரெல்லாம் prepare பண்றீங்க நான் இந்த லைவ் முடிஞ்ச உடனேவே descriptionல I will give you okay how many of you ஐயோ ஒரு பிளாக் தான் பண்ணி ஆகணும் போல அடுத்து வந்துட்டாங்கப்பா மீட்டிங் கோட் அனுப்பிக்கின்னு மூட்டை பூச்சிக்கு வந்து பஞ்சமே இல்லை யா பாவமா இருக்கு எனக்கு பார்த்தா SKG கேமிங் மாட்டீங்க நீங்களும் I can only tell once மீண்டும் வந்து ஸ்பாம் பண்ணக்கூடாது ஓகே so NEET and JEE க்கு வந்து பாத்தீங்க அப்படினா we have launched a daily PYQ series okay daily PYQ series வந்து நாங்க launch பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படினா daily study plan PDF நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க அப்படினு தெரியல so அந்த daily study plan வீடியோ வந்து உங்களுக்கு நான் அந்த வீடியோ வந்து பின் பண்றேன் and third is every chapter line by line நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன் for in the first midterm க்கு அதையும் வந்து கொடுப்பேன் and then chapter wise book back questions okay chapter wise book back questions அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா book back questions க்கு அப்புறமா we have very most important problems இல்லையா so chapter wise problems நான் டீச் பண்ணதுடைய லிங்க் வந்து கொடுக்கிறேன் and sixth வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த conversions this is anyway you are going to have chapter wise important questions chapter wise important questions இப்போ இதையும் தாண்டி உங்களுக்கு என்னலாம் ஹெல்ப் வேணுமோ you can ask in the chat section comment section so இன்னைக்கு class full class attend பண்ணவங்கலாம் இன்னைக்கு class எப்படி போச்சு have you enjoyed did you enjoyed அப்படிங்கறத எனக்கு chatல சொல்லுங்க NEET JEE க்கு prepare பண்றவங்கலாம் டெஃபினட்டா நீங்க வந்து பாருங்க ஓகே அந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும் so இப்போ வந்து when you see yeah so உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா வேதாந்தோடைய ஆஃப்லைன் கிளாसेस ஓகே சோ வேதாந்தோடைய ஆஃப்லைன் கிளாஸ் வந்து நமக்கு எங்கலாம் இருக்கு அப்படினா அண்ணாநகர் வேளச்சேரி தாம்பரம் ஆவடி and போரூர் மெட்ராஸ் திருச்சி மெட்ராஸ்ல மதுரை சாரி பெரம்பலூர் and பெருங்களத்தூர்லலாம் இருக்கு இங்க வந்து NEET and JEE கான classes வந்து ரெகுலரா வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஓகே so these are all our NEET toppers ஓகே இங்க வந்து நீங்க ஜாயின் பண்ணனும் அப்படினா நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கு book my visit அப்படினு சொல்லிட்டு அதை நீங்க கிளிக் பண்ணலாம் ஓகே ஆல்சோ இந்தியாவுடைய டாப் டீச்சர்ஸ் உங்களுக்கு இதல டீச் பண்ண போறாங்க உங்களுடைய மார்க் டெஃபினட்டா இம்ப்ரூவ் ஆகும் or else will give back your fees ஓகே சோ யாரெல்லாம் இன்னும் வந்து நம்மளுடைய தீமின்னல் பேட்ச் ஜாயின் பண்ணலையோ அதுவும் ஜாயின் பண்ணிக்கோங்க because daily live class recorded class live class PDF and NEET JEE கான recorded video அது மட்டும் இல்லாம சண்டே டெஸ்ட் and doubt solving இது எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ 3999 கிடையாது 2999 க்கு நம்ம 1 year கோர்ஸ் இருக்கு சோ மறக்காம யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணனும் அப்படி நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணிக்கோங்க important questions PDF யாருக்கெல்லாம் வேணும் just கிளாஸ்ல இருங்க I will give you the important questions PDF for you நேத்துக்கு தான்டா அதோட வீடியோ வந்து போட்டுருந்தேன் important question video என் கண்ணுக்கே தெரியல அந்த வீடியோ எங்க இருக்கு அதோ இருக்கு yes so I'll give you the PDF okay I'll directly give you the PDF நீங்க டைரக்டா வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படினா PDF ஐ எடுத்து கொள்ளலாம்
ஓகே, எஸ். ஸோ ஐ ஹவ் given you the PDF டா. ஓகே, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் வந்து பிடிஎஃபை எடுத்துக்கலாம். ஓகே, டன். சூப்பர். ஓகே கைஸ், சூப்பர், டன். நான் இது வந்து டிஸ்கிரிப்ஷனையும் நான் இப்போவே வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். நவ் ஜஸ்ட் ரைட் நவ் ஐ வில் கிவ் யூ த டிஸ்கிரிப்ஷன் பிடிஎஃப் ஆல்சோ. ஓகே, டன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு தேவையானது எல்லாமே கொடுத்துறேன். ஆப் இட் இஸ் 399 ஆஃபர் முடிஞ்சிருச்சு. அப்போ ஐ ஜஸ்ட் கிளிக் த லிங்க் அண்ட் சி. அப்போ ஆஃபர் முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எப்படி தெரியுமா ஜாயின் பண்ணணும்? யூ நீட் டு கோ டு தி யூடியூப் ஃபர்ஸ்ட். ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம யூடியூப் போயிட்டு யூ கேன் சி எனி ஆஃப் ஆர் வீடியோஸ். இப்போ இதான் நம்ம வீடியோஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பார்க்கணும். என்ரோல் 12th தீமின்னல் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3999. அப்போது ஆஃபர் முடிந்து விட்டது, ஆஃபர் முடிஞ்சிருச்சுடா. அப்போ இட் இஸ் நாட் 2999. அப்போ நேற்று நைட்டோடைய ஆஃபர் முடிஞ்சிருச்சு. இட் இஸ் அகெயின் 3999. ஓகே, 3999 தான். ஓகே, அதனால தான் நான் அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கோம் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா, அட்லீஸ்ட் 3999 யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டட் அண்ட் யூ ஆர் வில்லிங்கோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க வித்தவுட் மேக்கிங் இட் லேட். ஓகே, ஸோ நான் அப்படியே ஃபேட் ஆகிட்டே இருக்கேன். அதனால் வந்து டாட்டா பை பை. இன்றைக்கி கிளாஸ் சூப்பராக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, ஸோ